தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, பாலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். சிவசிவ. திருவடி வணக்கம் ஐயா. வணக்கம். சொக்கநாத வன்பா. மறையாகம விதியும் வந்த உடல் தன்னின் நிறையூல் விதி முன்னா நின்றேன், மறை விதிக்கே ஏற்கவே செய்வேன், இசைந்தாளுள் வேறதனோ யார்கவன் சொக்கநாத மறை விதிக்கே யார்கவன் சொக்கநா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவாசகத்திலே 13வது பதிகம் திருப்பூவல்லி என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் என்பது 18வது பாடல், சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பொலிக்கே என்ற அந்த பாடலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலினுடைய பொருள் என்பது நாக மாயை, அதாவது நாத மாயையை நீக்குகின்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த திருப்பூவல்லி முழுக்கவே மாயை என்ற பொருளை நீக்குவதற்காக அமைந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மாயை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. எதற்காகவென்றால் இந்த உலகத்தை அறிவதற்காக, இந்த இறைவனை அறிவதற்காக, முப்பொருள் தத்துவங்களை அறிவதற்காக கொடுக்கப்பட்ட பொருள். அறிந்ததற்கு பின் அதிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்ற நினைப்பு அதிலிருந்து நீங்க வேண்டும் என்ற பெரும் நிலையை தருவதுதான் இந்த மாயையிலிருந்து நீங்குதல். மாயை என்பது தேவை. அது எவ்வளவு தேவை என்றால், நம்மளுடைய சாதத்தில் இருக்கக்கூடிய உப்பினுடைய அளவு போல அது அதிகமாகாமல் பார்த்து கொள்ளுவது. ஏனென்றால் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்வது போல அது மாயை இல்லாத நிலைப்பாடு என்பது இங்கே மிக பெரிதாக ஒரு சுவை தராது வாழ்வுக்கு. ஆனாலும் உப்பு அதிகமாகிவிட்டால் எப்படி சாப்பிட முடியாதோ அது போல மாயை என்ற ஒரு பொருளை நாம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் செய்தியை, மாயையிலிருந்து நீங்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்க வேண்டும். மாயைக்குள்ள வந்துட்டோம், பெருமான் பெருங்கருணையினால மாயைக்குள்ள வந்துட்டோம். ஆனாலும் மாயையிலிருந்து நீங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே போதும், அது நமக்கு மாயையிலிருந்து நீங்கி விடலாம். மாயை எங்க இருக்கு, மாயையிலிருந்து நீங்கிறதுக்கு வழி சொல்லுங்க, மாயைன்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, மாயை என்பது நம்மளுடைய நினைப்பு, அறிவுலதான் இருக்கு. அறிவுலதான் மாயை. அறிவு மாறிக்கொண்டே இருப்பதுதான் மாயையில இருக்கு. அறிவு மாறாமல் நின்று விட்டது அப்படின்னா அது மாயையிலிருந்து நீங்கி விட்டது என்று பொருள். அப்படித்தானே? அறிவு என்பது அறிவுலதான் மாயை ஒடுங்கி இருக்கு. அறிவுலதான் நம்மளுடைய இருள் இருக்கு. நம்மளுடைய ஆணவ இருளும் அறிவுலதான் இருக்கு. நம்மளுடைய மாயையும் அறிவுலதான் இருக்கு. ஆக அறிவுல உள்ள பொருளை இந்த ஆன்மா அறிந்துதான் நீங்க வேண்டும். அறிந்தால் மட்டும்தான் நீங்க முடியும். ஆகவே அறிந்து நீங்க வேண்டும். அறிவது அறிந்தடங்கி என்று சொல்வார்கள். எல்லாம் அறிந்து அடங்க நிற்கக்கூடிய நிலைப்பாடில
இந்த இந்த மாயை என்ற அந்த இருளை நீக்குவதற்காக பெருமான் காட்டுகின்ற மாறுகின்ற மாறி மாறி வருகின்ற அந்த அந்த இருளும் ஒளியும் கலந்த ஒரு கலவைதான் மாயை. அதிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்ற நினைப்பு வருவதுதான் மாயிலிருந்து நீங்குது, வேற ஒண்ணும் இல்ல. மாயைன்னா ஏதோ ஒரு சங்கிலி, ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து டம் டும்னு அடிச்சோம்னா நம்ம அதை விட்டு நீங்கிறோம், நம்ம அதை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். மாயை என்பது நம்மளுடைய அறிவுல இருப்பதனால அறிந்தால் அது நீங்கும், அவ்வளவுதான். மாயையில இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு முதல்ல வரணும். நாம இருக்கின்ற உலகம் என்பது மாறுகின்ற பொருள், அது சாஸ்வதம் அல்ல. நாம் எடுத்த உடல் என்பது சாஸ்வதமான பொருள் அல்ல, அதுவும் மாறுகின்ற பொருள், அழிகின்ற பொருள். நம்மளுடைய உற்றார் சுற்றார் சுற்றம் நம்மளுடைய அதெல்லாம் நிலைத்த பொருள் அல்ல, அதுவும் மாறுகின்ற பொருள். நாம வந்து பெறுகின்ற அத்தனை விஷயங்களும் எல்லாமே மாறுகின்ற பொருள் என்ற நினைப்பை நாம் பெறுவதுதான் மாயையிலிருந்து மாயைந்து நீங்குதல்னா ஏதோ சங்கிலியில இருக்கக்கூடிய கூட்டு சாவியை போட்டு திறந்துட்டு வந்துடலான்ற மாதிரி நினைப்பு கிடையாது. மாயை என்பது அறிவுல இருக்கிறதுனால அறிவிலிருந்து அதை நீக்குது. நம்ம அறிந்துதான் அதை நீங்க முடியும். அப்படிங்கறதுனால மாயையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நினைப்பே உங்களை மாயையிலிருந்து நீக்கும். இந்த பொருள்ல நம்ம பற்றி இதுதான் முக்கியமான பொருள், இந்த பொருள் நாம் நீங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பொருளிலிருந்து நமக்கு வருகின்ற துன்பம் அது இல்லாம இருக்கும். அடியார்கள் உங்க திரும்ப தரிசனம் காட்டலாம். எனக்கு சிசிலாமா மட்டும்தான் தெரியுறாங்க, வேற யாரும் தெரியல. அடியன் செய்த தவறுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடம், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் இது பண்ணிக்கலாம். சிவசிவ தவம் செய்திருக்கேன். அம்மா வசந்தா அம்மா தெரிறாங்க. வசந்தா அம்மா, உமா, அவங்க ராஜேஸ்வரி அம்மா, புஷ்பலதா அம்மா, புவனேஸ்வரி அம்மா, வேலம்மாள் அம்மா, வித்யாபதி அம்மா, கிரிஜா அம்மா அவர்கள் எல்லாம் தெரியுறாங்க. செந்தில் ஐயா தெரியுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பாரதி அம்மா தெரியுறாங்க, விமலா தேவி அம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. சரஸ்வதி அம்மா எல்லாம் டஸ்ன்னு வராங்க. சரஸ்வதி அம்மா, ரஞ்சிதா மணி அம்மா, பிரேமா அம்மா, கலாவதி, தியாகராஜர் அம்மா, புஷ்பலதா அம்மா அவர்கள் எல்லாரும் எனக்கு காட்சி தருகின்றார்கள். எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சி. இதுல என்ன முக்கியமான செய்தினா, மாயையிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு தான் மாயை நீக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. மாயையிலிருந்து நீங்கிறதுன்றா நம்ம நினைப்பு தான். நம்ம அறிவுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் சாமி இந்த உடலே கொடுக்கிறது. அறிவுல தான் பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த ஆன்மா அறியணுன்றதுக்காகத்தான் கொடுத்தது. ஆக இந்த அறிந்து கொள்ளுதல்ல தான் மாயை நீங்குதல், வேற ஒண்ணும் கிடையாது. அறிந்து கொள்ளுதல் தான் மாயையை நீங்குதல். அப்போ இந்த அறிவானது மாறிக்கொண்டே இல்லாம நிலையான அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும். பூரித அறிவு, 2 அறிவு மட்டும் என்ன ஆகும், மாறாது. இல்ல, என்னை கவனிக்க ஒரு நிமிஷம். 2 அறிவு மாறாது. என்ன அப்படின்னா, பூரண அறிவு மாறாது, 0 அறிவும் மாறாது, சூன்ய அறிவும் மாறாது, பூரித அறிவும் மாறாது. அதாவது நிறைகுடம் நீர் தழும்பாது, ஒண்ணுமே தண்ணி இல்லாத குடமும் நீர் தழும்பாது, குறைகுடம் தான் கூத்தாடும் என்பது போல அரைகுறை அறிவு தான் நமக்கு பிரச்சனை. ஒண்ணு முழுசா எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு நம்பணும். எது நடந்தாலும் அவன் தான் பாத்துக்க போறான், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நான் 0 அப்படின்னு நினைச்சாலும் மாயிருந்து நீங்கிடலாம். அவன் மேலேயே பாரத்தை போட்டு நீங்கிடலாம். இல்ல எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா சிவபெருமானை முழுமையா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானை முழுமையா தெரிஞ்சுட்டாலும் நாம் என்ன பண்ணிடலாம், மாயிருந்து நீங்கிடலாம். ஆனா சிவபெருமானை முழுமையா தெரிகிறது கஷ்டம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், அவனை முழுமையா தெரிஞ்சுக்கவே முடியாது. அவனை யாரும் முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் என்பவர் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. 4 பெருமக்களும் 63 27 திருமுறை ஆசிரியர்களும் கூட தோல் கண்டான் தோளே கண்டான், கால் கண்டான் காலே கண்டான் சொல்றதுதான் அவங்க பண்ணிருக்காங்க. அவங்க அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்காங்க. அவனை முழுவதுமாக அறிந்தவர்கள் என்பவர் யாரும் கிடையாது அப்படிங்கிற நினைப்புல அப்ப நமக்கு எதுதான் சாய்ஸ்? அவனை அறிஞ்சு விலகிறத விட நான் 0, நீயே எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு நினைக்கிற நினைப்புல இருந்து இனிமே என்னால 2 பக்தி உண்டு. ஒண்ணு குரங்கு பக்தி, இன்னொன்னு பூனை பக்தி. 2 பக்தி உண்டு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குரங்கு பக்தி, பூனை பக்தி என்று 2 பக்திகள் உண்டு. குரங்கு என்பது தாயை தானே கவ்விக்கொள்ளும், அது குரங்கு பக்தி. நாம சிவபெருமான பற்றி கொண்டோம் அப்படின்னா அது என்ன பக்தி? அது குரங்கு பக்தி. பூனை பக்தினா என்னன்னா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பூனை பத்திரீங்களா, தான் குட்டியை வாயில கவிட்டு போவோம், உடனே பூனை என்ன பண்ணும், கையும் காலையும் அப்படியே சுருக்கி வச்சுக்கணும். நீ எங்க வேணாலும் போடு, நீ குடிக்குள்ள போட்டாலும் சரி, நீ எங்க வச்சாலும், அம்மா தூக்கிட்டு போறா, எங்க வைக்க போறா, எங்க நம்ம கீழே விட போறாளா என்ன? அம்மா கடிக்கும் போது முதுகு லேசா வலிச்சாலும் வலிக்காம தான் கடிப்பா, வலிக்காம கடிச்சு கொண்டு போய் நம்மள போய் இடம் மாத்திக்கிட்டே இருக்கும். பூனை பாத்துறீங்களா, அது குழந்தை குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் இடம் மாத்திட்டே. அது போல
இறைவனை நாம் பற்றுவதை விட இறைவன் நமக்கு செய்வதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது பூனை பக்தி. இறைவா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லுகிறது குரங்கு பக்தி. பெருமான்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது நான் உனைய பிடிச்சுக்கிறேன், எனக்கு இது செஞ்சேன்னா அது உனக்கு பண்றேன், இது செஞ்சா உனக்கு பண்றேன்ற குரங்கு பக்தி செய்வதற்கு பதிலா எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ என்ன வேணா நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. எனக்கு நீ நன்று செஞ்சாலும் பிழை செய்தாலும் முழுவதுமாக என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, முழுவதுமாக நீதான். அந்த திருவம்பாவையில் ஒரு வருமே, ஐயா விளையாடும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் யாமறிவோம் அப்படின்னு அந்த பாட்டு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அல்ல அது அந்த ஐயா விளையாட்டில் அந்த வார்த்தை ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். அருமை அருமை. அவன் ஆடுற விளையாட்டுல உய்யும் வகை உய்ந்தொழிந்தோம். எனக்கு நீ என்ன வேணாலும் விளையாடிக்கோ, நீ என்ன வேணாலும் விளையாடிக்கோ அப்படின்னு செய்வதுதான் இது முக்கியமான செய்தி. ஏன் சிவபெருமானுடைய அந்த விஷயங்களை விளையாடல் சொல்றோம்? ஏன் சிவபெருமான் செய்கின்ற செயல்களை நாம் விளையாடல் என்று சொல்கின்றோம்? ஏன் விளையாட்டு? ஏன் விளையாட்டு? இந்த விளையாட்டின் முடிவுல நமக்கு உணர்த்துறாரு இல்லைங்கய்யா, அதுங்களா? சிவபெருமான் எது செய்தாலுமே அவருடைய திருவிளையாடல் தாங்க ஐயா. அவருடைய குழந்தைகள் அவர் படைச்சது நம்ம, அதனால. ஐயாவுக்கு நெட்டு போயிடுச்சு, இருங்க வந்துருவாரு, ஐயா வந்துருவாரு. என்ன கேள்வி கேட்டாங்க? ஆமா, ஏன் விளையாடுறாரு ஏன் விளையாடுறாரு அப்படின்னு கேள்வி. ஏன் விளையாடல் சொல்றோம்னு கேட்டாரு. இந்த திருப்பூவள்ளி கொய்யாமல அடியார்கள் யாராவது அந்த முதல் 2 பாடல் பாடுங்க. முதல் 2 பாடல் யாரா பாடுறீங்களா? நீங்களே பாடுங்க. திருப்பூவள்ளியில முதல் பாடல் உஷாமா பாடு. அம்மா சீரா திருவடியாமா இணையார் திருவடி, அந்த 2 பாட்டு பாடுங்க. ஐயா வர வரைக்கும் பாடுங்க. ஓகேங்கம்மா. திருச்சிற்றம்பலம். இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் பூனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ. எந்தை தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் மறு தென்னை ஆண்டு கொண்ட பாண்டி வீரான் அந்த இடை மருதில் ஆனந்தத்தேனிருந்த பொந்தை பரவினா பூவள்ளி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். ராஜேஸ்வரி அம்மா பாடுங்க. 3வது பாட்டு 4வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். நாயேர் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருள் படுத்து தாயேர் பெரிதும் தயா உடைய தம் பெருமான்
கரத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயிற் கொடியட்டி பூவல்லி கொய்யாமோம் பண்பட்ட தில்லை பதிகரசை பரவாதே என் பட்ட தக்கன் அரக்கன் எச்சன் இந்து அனல் பின்பட்ட பூத படை வீர பத்திரால் உன்பட்டவா பாடி பூவல்லி கொய்யாமோ. நன்றிங்கம்மா. சுசீலாம்மா பாடுங்கம்மா. சுசீலாம்மா 2 பாடல் பாடுங்க. சிவாய நம. தேனாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருவான் ஊனாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று கோலமிட நடம் பயிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. எரி 3 தேவர்கள் இறங்கி அருள் செய்தருளே திறமூன்றரத்தன் திருப்புருவம் நெறித்தருளி உரு 3மாகி உணர்வரிதம் ஒருவனுமே புறமூன்றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ புறமூன்றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ. சிவ சிவ சிவ. நன்றிங்கம்மா. சந்திராமா பாடிட்டு இருங்க. சந்திராமா 2 பாடல் பாடுங்க. சந்திராமா. அம்மா மன்னிச்சுங்கம்மா, நான் வெளியில இருக்கேன். புக் வீட்ல இருக்கு. நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வெளியில இருக்கேன். சரிம்மா சரி, சரிம்மா. மன்னிச்சுக்கோங்க. கிரிஜாம்மா பாடுங்கம்மா. கிரிஜாம்மா நீங்க 2 பாடல் பாடுங்க. வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தான் சீரடியார் கூட்டமும் வைத்தெம் பெருமான் அணங்கோடு அணித்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ குணம் கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. எரி செய்து அருளித்தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டென்னை ஆண்ட பிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ. சிவ சிவ சிவ. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வித்யா வித்யா சாமி ஆமா வந்துட்டீங்களா ஐயா? அம்மா ஐயா இப்பதானமா அடியன் போன் பண்ணாங்க. அடியனோட மியூட்ல போயிட்டுங்கம்மா, அதனால போன் பண்ண பேச முடியல. அடியன் நான் ஒரு 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 5 மினிட்ஸ்ல ஜாயின் பண்றேங்க சாமி. அடியன் லேப்டாப்ல ஜாயின் பண்றேங்க சாமி. சரிங்கய்யா சரிங்க. அது வரைக்கும் பாடிட்டு இருக்கலாம்ல? அடியார் பாடிட்டு இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க சாமி. கண்டிப்பா. சரிங்கம்மா. கிரிஜாம்மா வித்யா வித்யம்மா பாடுங்க. 8வது பாடல் 9வது பாடல். 9 10. பன்னால் பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகம் துண்ண வைத்த பெரியான் எரி சுடராய் கல்நார் உரி தென்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ. பேராசையாம் இந்த பெண்ட மர பெருந்துரையான் சீரா திருவடி என் தலை மேல் வைத்த பிரான் காரான் கடல் நஞ்சை உண்டு கொந்த காபாலி நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்தது இவங்க ரேவதி அம்மா பாடுங்க. ரேவதி பாஸ்கரன் அம்மா பாடுங்கம்மா 2 பாடல். அம்மா ரேவதி அம்மா பாடலையா? சரி, புஷ்பலதாம்மா பாடுங்க 2 பாடல். திருச்சிற்றம்பலம். பாலும் அமுதமும் தேனுடுமாம் பரபரமாய்
கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் குறைகழல்கள் ஞாலம் பரவுவால் நல்லறியா மண்ணெறியே போலும் புகழ் பாடி பூவள்ளி கொய்யாமோ வானவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் கோணவனாய் நின்று கூடல்ல குணங்குறியோம் ஆன நெடுங்கல்லாலம் அமுது செய்ய போனகமானவ பூவள்ளி கொய்யாமோ. நன்றி நன்றிங்க. மங்கையர்கரசி அம்மா பாடுங்கம்மா. மங்கையர்கரசி அம்மா 2 பாடல் பாடுங்க. மங்கையர்கரசி அம்மா. மகேஸ்வரி அம்மா பாடுங்க. மகேஸ்வரி அம்மா. பாரதி அம்மா. பாரதி அம்மா பாடுங்க. பாடுறாங்கம்மா. சிவாய நமமா. எத்தனாவது பாட்டுங்கம்மா பாடாம? 13, 14. 13, 14 பாடட்டுமாமா? அன்று ஆல நிழல் கீழருமறைகள் தானருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றாரையே தும் இறை கலலோன் புனை கொன்றை பொன்தாது பாடினா பூவள்ளி கொய்யாமோ. ஒரு பாட்டு பாடினா போதுமாமா? இன்னொரு பாட்டு பாடு. இன்னொரு பாட்டு பாடு. நன்றிங்க. படமாக என்னுள்ளே தன் இணை போதவை அழித்து இங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேய பிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா நடமாடுமா பாடி பூவள்ளி கொய்யாமோ. சிவாய நமமா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. பாடவாமா? பாடவாமா? திருச்சிற்றம்பலம். இப்ப நீங்க தானே பாடுனீங்க? இல்ல, இன்னொருத்தவங்க பாடினாங்க, நான் கட் பண்ணிட்டேன். சரி சரி பாடுங்க பாடுங்க. மகேஸ்வரி அம்மா பாடினாங்களா? சரி சரி. ஆமாமா, நான் மகேஸ்வரி பாடினேன். நன்றிம்மா. ஓகே. திருச்சிற்றம்பலம். சிவாய. பாரதி அம்மா பாடுங்க. நிழல்கில் அருமறைகள் தானருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிறைகளோன் புனை கொன்றை பொன்காது பாடினா பூ அள்ளி கொய்யாமோ. பொன்காது பாடினா பூ அள்ளி கொய்யாமோ. 14. படமாக என்னுள்ளே தன்கிணை போது அவை அழித்து இங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேயபிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா நடமாடு மா பாடி வள்ளி கொய்யாமோ. நடமாடு மா பாடி பூ அள்ளி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சாமி வாங்கய்யா. ஒரு 2 பாட்டு பாடிட்டீங்கய்யா அதுக்குள்ளார. சரிங்கம்மா. சரிங்கம்மா. வணக்கம் சுவாமி. அனைத்துடைய திருவடிகளை வணக்கம். ஆமா. சாருமதி அம்மா பாடுங்க. சாருமதி அம்மாக்கு அப்புறம் சுதா அம்மா. சாருமதி அம்மா. ஐயா இல்லைங்களா? ஐயா இல்லைங்களாம்மா? ஐயாவுக்கு நெட் கனெக்ஷன் போயிடுச்சுங்கம்மா. வருவார். சரி சரி. அங்கீயருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரியன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசலிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி தண்டாளை பாண்டியன் தன்னை பணி கொண்ட பொன்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. தண்டாளை பாண்டியன் தன்னை பணி கொண்ட பொன்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சுதாமா பாடுங்க. சுதாமாக்கு வாய்ப்பு. திருவடி வணக்கங்கம்மா. அனைத்தடியார் திருவடி. முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும்
பொன்னார் திருவடி தாமறியார் போற்றுவதே. என்னாகம் உள் புகுந்து ஆண்டு கொண்டான் நிலங்கனியாம் பன்னாகம் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. சீரார் திருவடி தின் சிலம்பு சிழம்பொழிக்கே ஆராத ஆசையை தாய் அடியே நகம் மகிழ. தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. நன்றி நன்றிங்கம்மா. செந்தில் ஐயா பாடுறீங்களா ஐயா? செந்தில் ஐயா பாட முடியுமா உங்களால 2 பாட்டு? ஐயா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. முடிச்சிட்டாங்க. சாந்தி அம்மா பாடும். கடைசி 2 பாட்டு பாடி முடியும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் திருவடிகளை வணங்கிக்கிற சாமி சிவாய நம. அத்தி உரித்தது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம். முத்தி முழு முதல் உத்தர கோசமங்கை வள்ளல் புத்தி புகுந்தவ பூவல்லி கொய்யாமோ. மாறையே மதுரை நகர் புகுந்தருளி தேர்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்தம்மை குற்றேவல் கொண்டருளோம். பூரார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி நன்றி ஐயா. நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவ சிவா திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிட்டேன். சிவ 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 சிவ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடியேன் ஒரு அவசரமான ஒரு கால்ல இருந்ததுனால ஐயா என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து அடியேன் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஐயா வந்து இந்த மாதிரி சுவாமி எனக்கு நெட்டு கட் ஆயிடுச்சு, நான் வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அடியேன் வந்து ஒரு சில குறிப்புகள், முக்கியமான குறிப்புகள், அடியேனுக்கு குருநாதரிடமிருந்து பெறப்பட்ட விஷயங்கள் தங்களோடு அடியேன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம். இது வந்து ஐயா சொன்னாங்க, குருநாதரே சொன்னாரு, அடியார்கள் இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொள்ளணும், ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மையை வந்து புலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அடியேன் கிட்ட இட்ட கட்டளையாக அடியேன் ஐயாவுடைய திருவடியை துணை கொண்டு இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நம் வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எந்த விஷயம் நாம் செய்தோம் அப்படின்னா பெருமானுடைய திருவடியை நாம் பற்றி கொள்ளலாம், அவனுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை நமக்காக சுவாமி கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எப்படி நம்ம பின்பற்றணும், நம்மளுடைய வாழ்நாள்ல அந்த விஷயத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து அடியேன் வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய ஐயா கிட்ட வந்து அடியேன் பேசுறப்போ அப்படி சொல்லக்கூடாது. அடியேன் கிட்ட ஐயா வந்து குருபதேசம் செய்யறப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிறது, இல்லாட்டினா ஒரு பதில் பேசுறது, சிந்தையில போய் உட்கார்றது, என்ன விஷயம் உட்கார்றதுங்கிறது கூட அடியனால உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால குருநாதர் இப்போ அடியார்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில கட்டளைகள் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் அடியன் வந்து சொல்லுவது வந்து அடியனோட கடமை. முதலாக சொல்ல வேண்டும் அப்படின்னா, நம்ம இந்த நாத தத்துவம், இந்த பிந்து தத்துவம் அதெல்லாம் பாக்குறப்போ குருநாதர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அப்போ வந்து பர்டிகுலரா இந்த நாகமாயை பத்தி பேசுறப்போ நாதம் எங்க வரும், அப்ப நம்ம எப்படி வந்து நம்மளுடைய பிறப்பா இருக்கணும், குருநாதர் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல வந்து நம்ம குருநாதரை பத்தி பேசுறப்போ அடியார்கள் வந்து கேட்டாங்க, உண்மையாலுமே குருநாதர் வந்தா எப்படி இருக்கும், குருநாதருடைய அந்த குருநாதர் நம்ம எப்படி, இவர்தான் நம்ம குருநாதர்னு எப்படி தெரிந்து கொள்வது, குருநாதர் வந்துட்டாருங்கிறது எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது, குருநாதர் நமக்கு வந்துட்டார் அப்படின்னா
நமக்கு என்ன கடமை, நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி அடியார்கள் வந்து கேட்டாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்தியா பெருசா கொண்டாடின விஷயம் என்னன்னா, ராம நவமியில இந்த அயோத்தியால ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா? அப்போ அந்த கதையை வைத்தே நம்ம பார்ப்போம். அதாவது ராவண யுத்தம் நடக்குது, அந்த ராமாயண யுத்தம் நடக்குது. இந்த பக்கம் ராமர் இருக்காரு, அந்த பக்கம் வந்து லக்ஷ்மணரு, சரி இந்த பக்கம் ராமர் லக்ஷ்மணன் இருக்கு, அந்த பக்கம் வந்து 10 தலை உள்ள ராவணன் இருக்கிறான். இங்க இருந்து ராமபாணத்தை விடுறாரு யாரு? நம்மளுடைய ராமபிரான் வந்து அந்த இதை வந்து விடுறாரு. அந்த ராமபாணம் என்ன செய்யுதுன்னா, ராவணனுடைய நெஞ்சு உள்ளார போகுது, ராவனுடைய நெஞ்சை தொலைத்து கொண்டு உள்ளார போகுது, திருப்பி வருது, திருப்பி அந்த பானம் திருப்பி அவர்கிட்டே வருது. அது ராவணன் வந்து இறக்கல, அவன் அப்படியே இருக்கான். அப்ப வந்து லக்ஷ்மணன் கேக்குறான், என்னன்னா உன்னுடைய ராமபானம் விட்டா இந்த உலகமே 7 கடல் 7 மலை எல்லாமே பிளந்துடும் சொல்லுவாங்களே, இந்த ராவணன் உள்ளார போயிட்டு வந்திருக்கே, அப்படியே அவன் வந்து ஏன் சாகாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, அந்த ராம பானம் என்ன செஞ்சுச்சா, அது ஒரு ஞானம் உள்ள பானம். அது செய்தான், அது ராவணனுடைய உள்ளார போகுது, ராவணனுடைய நெஞ்சை பிளந்து கொண்டு உள்ளார போகுது, அந்த நெஞ்சத்துக்குள்ளார சீதை இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி பாக்குது. அந்த நெஞ்சத்துக்குள்ளார சீதைக்குன்னு ஒரு இடத்தை, சீதைக்கு மேல அவன் உண்மையாலுமே பற்று வைத்திருக்கிறானா அப்படின்னு சொல்லி பாக்குது. அங்க சீதைக்கான பற்று இல்லை. அதனால அந்த ராமபாணம் என்ன செய்யுது, அவனை ஒண்ணுமே செய்யாம வந்துடுது. ஏன் அது ஒண்ணு செய்யாம வருது அப்படின்னா, அதுக்கு 2 விஷயம். முதல் விஷயம், ராவணன் வந்து பெரிய சிவபக்தன், அவ்வளவு பெரிய சிவபக்தன், பலவிதமான யோகங்களை புரிந்தவன். அவனுக்கு 10 தலை இருக்குது அப்படின்னு சொல்றது யோக குறிப்பு. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன். கைலாயத்தை வந்து நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து தோணி இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுடைய பக்தி இருக்கும். மண்டோதரி வந்து தவம் இருக்கிறா, எனக்கு உலகத்திலே சிறந்த சிவபக்தனை தான் எனக்கு கணவனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுவாமி எல்லாரையும் விட்டுட்டு சிறந்த சிவபக்தனை கேட்டதுனால மண்டோதரிக்கு கொடுக்கப்பட்ட கணவன் வந்து ராவணன். பெரிய பிரம்மச்சாரி, பெரிய பலவிதமான சித்துக்கள் புரிபவன், பலவிதமான அவனுடைய நரம்பையே இத மாதிரி வாசிப்பானா சுவாமிக்கு. அப்ப அவ்வளவு பெரிய சிவபக்தன். அதாவது 10 தலை இருக்கு இல்லையா, குருநாதர் சொன்ன வார்த்தை 10 அப்படிங்கிற அந்த எண் வந்து ரொம்ப 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 சிறப்பான ஒரு எண். அதுல முதல் 4 அப்படிங்கிறது தூலத்துக்காக உள்ள கலைகள். அடுத்த 4 அதாவது 5, 6, 7, 8 அப்படிங்கிறது சூக்குமத்துக்காக உள்ள கலைகள். 9வது கலை அப்படிங்கிறது யோக கலை, ராஜகலை சொல்லுவாங்க. அப்புறம் அதற்கு மேல 10வதா இருக்கிறது வந்து சிவராஜ கலை, சிவயோக கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் அண்ணாமலையார் கோயில்ல ஏத்துற தீபம் 10 நாள் எரியும். அப்ப அந்த 10 கலைகளையும் பொருந்த பெற்றவன், 10 தலைகளாக பெற்றவன் வந்து ராவணன். இது வந்து ராவணனுடைய அவனுடைய தவ வலிமையை சொல்றதுக்காக அடியன் வந்து அதை சொன்னேன். அப்ப அந்த ராமபாணம் உள்ளார போகுது, உள்ளார சீதை இல்ல அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு முன்னாடி ஒரு எதிரி இருக்கான், அப்ப அவனை தோக்கடிக்கணும். அப்போ ராமர் வந்து லக்ஷ்மணன் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீ போ, அவன் வந்து ராவணன் வந்து பெரிய யோகி, நீ கேட்டா எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவனால சொல்லவே முடியாது.
ஆனா நான் அவனுக்கு எதிரியா நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். நான் போய் அவன் கிட்ட போய் அந்த உபதேசம் பெற்றேன் அப்படின்னா அது வந்து நான் முழுவதுமாக அவன்கிட்ட சரணடைஞ்ச மாதிரி போயிடும். அவனை நான் வெல்லணும். அதனால எனக்கு பதிலா நீ போ, அவன்கிட்ட இருந்து அவன் கத்துக்கிட்ட அந்த ரகசியங்கள் குரு உபதேசத்தை நீ பெற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லக்ஷ்மணன் என்ன செய்யறாரு, போறாரு, வேண்டா விருப்ப போறாரு. அவருக்கு அந்த பக்தி குரு பக்தி எல்லாம் இல்ல, வேண்டா வெறுப்பா போறாரு. வேண்டா வெறுப்பா போய் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி காதுல கேட்டுட்டு வராரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ராமர் சொல்றாரு, நீ என்னப்பா செஞ்ச? அவன் வந்து ராவணன் வந்து அவ்வளவு பெரிய சிவகுரு, ஒரு குருநாதரா இருக்கக்கூடியவர், 10 யோக கலைகளையும் யோக கலங்களே சிறந்த யோக கலைகளை எல்லாம் கற்று வைத்திருக்கிறவர். குரு பக்தினா இப்படிதான் செய்வாங்களா? நீ போன அவன் அங்க படுத்து கிடக்குறான், அவனுடைய திருவடியை நீ வணங்கவே இல்லையே. திருவடியை வணங்காம இருக்கிறப்ப அது எப்படி ஒரு குரு பக்தியா இருக்க முடியும்? அதனால ஒரு உண்மையாலுமே ஒரு குரு கிட்ட போய் நீ உபதேசம் கேட்டீங்கன்னா எப்படி நீ கத்துக்கிட்டு வருவ, எப்படி நீ கேட்பியோ அந்த மாதிரி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 2வது தடவை போறார் லக்ஷ்மணன். யாருகிட்ட போறார்? ராவணன் கிட்ட போறார். இப்ப அண்ணன் சொல்லி கொடுத்த அத்துணை அந்த கலைகளும் அவன் உள்ளார வந்து அமர்ந்து இருக்கு. போறாரு. ராவணன் வந்து அப்படி மயங்கி அப்படி 10 தலையோட அப்படி படுத்து கிடக்குறாரு. இப்பொழுது முழு குரு பக்தியோட ராவணனுடைய திருவடிய வணங்குறார். அதாவது குருவை நாம் அணுக வேண்டும் என்றால் முதலில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தண்ட நமஸ்காரம் என்று சொல்லுவாங்க. அதாவது தண்டம் இருக்கு இல்லையா, தண்டத்தை வந்து நம்ம கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது நேரா நிக்கும். தண்டத்தை நம்ம கையில கையை விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்படி டபார்னு கீழே விழுவுதோ அந்த மாதிரி குருவை பார்த்த உடனே விழ வேண்டும். எங்க விழணும்? அவருடைய திருவடியை பார்த்து விழ வேண்டும். அதுதான் குருவுக்கு செய்யக்கூடிய முதல் பக்தி. இறைவனும் குருநாதரும் வேறு வேறு கிடையாது. குருநாதருடைய உபதேசம் என்பது சிவபெருமான் கொடுக்கக்கூடிய உபதேசம் தான். இப்போ ராமன் இதை சொன்னதெல்லாம் லக்ஷ்மணனுடைய மனதுல போன உடனே அங்க ராவணன் படுத்திருக்கிறோட பெரிய குருநாதரா அங்க அவனை கவனிச்சு குருநாதருடைய திருவடியை வணங்குறார். அப்ப வந்து லக்ஷ்மணன் வந்து ராவணன் கிட்ட காதை கொண்டுட்டு போறார். ஏன்னா பெரிய இப்ப நம்ம ஒரு விஷயத்துல நம்ம பேசணும் இல்லையா, நாத தத்துவம், ஒளி தத்துவம். நம்ம கிட்ட குருநாதர் வந்து ஒருத்தவனுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கிறாரு, ஒரு உயிருக்கு வழி கொடுக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒளி மூலியமா தான் வரும். அப்ப வந்து அந்த பலவிதமான அந்த உபசாரங்கள்லாம் செய்து ராவணனுடைய காது கிட்ட போய் லக்ஷ்மணன் கேட்கிறார். அப்போ ராவணன் லக்ஷ்மணனுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை ராவண கீதை என்று இன்னைக்கு வரைக்கும் நாம அதை பாக்குறோம். இது வந்து நார்மலா வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க, வெளியில பேசுறது தெரியாது. ராவண கீதைன்னு ஒரு கீதை இருக்கு. அது வந்து ராவணன் தான் கற்று வைத்திருந்த பலவிதமான கலைகளையும் லக்ஷ்மணனுக்கு உபதேசித்த ஒரு விஷயம் தான் ராவண கீதை. இப்போ அது கேட்ட உடனே ஒரு குருநாதர் வைத்திருந்த எல்லா விஷயமும் இப்ப வந்து ஒரு சீடனுக்கு போயிடுச்சு, ஒரு சீடன் கிட்ட வந்துடுச்சு. லக்ஷ்மணன் ராமன் கிட்ட வராரு. அப்போ ராமன் சொல்றான், லக்ஷ்மணா, நீ செய்த காரியம் வந்து மிகப்பெரிய காரியம். உன்னுடைய திருவடிக்கு நான் எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டே இருப்பேன். ஏன்னா நீ இப்போ வந்து ஒரு குருநாதர்கிட்ட உபதேசம் பெற்ற இன்னொரு குருநாதரா நீ மாறிட்ட. அதற்கப்புறம் நடந்த ராமாயண கதையை நம்ம அங்கே அப்படியே பாஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு இங்க வருவோம், திருப்பி வருவோம். இங்க நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் விஷயம் முன்னாடி சொன்ன மாதிரி குருநாதர் கிட்ட நாம வந்து என்ன செய்யணும், எப்படி பணியணும் அப்படின்னா, பாக்கி எல்லாமே அவருக்கு பிரசாதம் கொடுக்கறது, அவருக்கு குரு தட்சிணை கொடுக்கறது, அவருக்கு பலவிதமான உபசாரங்கள் செய்யறது எல்லாமே 2 தான். முதல்ல செய்ய வேண்டியது குருவுனுடைய திருவடிக்கு நாம் செய்யக்கூடிய நமஸ்காரம். அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். 2வது முக்கியமான விஷயம், ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நாம்
ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டோம், நம்ம குருநாதர் ஒரு தடவை நம்மள சீடனா மனசார ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நாம ஏதாவது ஒரு தப்பு செய்தோம், இல்ல ஏதாவது ஒரு தவறு வழியில நம்ம போனோம் அப்படின்னா குருநாதர் தான் அதற்கு பொறுப்பு. குருநாதர் தான் அதற்கான முழு பொறுப்பு எடுத்துக்குவார். அப்போ நம்ம தப்பு செய்யறது நம்ம பிறந்து வரோமோ அப்படின்னா குருநாதர் திருப்பி பிறந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதற்கு முக்கியமான காரணம் என்னென்றால் குருநாதருக்குரிய பிறப்பு இறப்பு அற்ற தன்மை எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுது உண்மையாக சிவத்தை உணர்ந்த அந்த ஆன்மாவது குருபீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஆன்மாவானது தான் கற்று வைத்திருந்த அத்துணை சாதனங்களையும் உபதேசங்களையும் ஞானங்களையும் எப்பொழுது தனக்கு என்கின்ற ஒரு சீடனுக்கு அதை உபதேசிக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த குருவினுடைய பிறப்பு என்கின்றது அறப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்பொழுது குருநாதர் என்னென்னலாம் நமக்கு கத்த வச்சு இப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன விஷயம் தெரியுது? நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, நமக்கு ஒரு விஷயம் புரியுது, நமக்கு ஒரு விஷயம் ஆனந்தம் கொடுக்குது. அந்த விஷயம் குருநாதர் மூலமாகவோ என்னுடைய சுய ஞானம் மூலமாகவோ இறைவனுடைய கருணை மூலமாகவோ எனக்கு அந்த விஷயம் தெரிந்த ஒரு விஷயத்தை நான் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு குருநாதருடைய பிறப்பு அற வேண்டும் என்றால் அவர் கத்து வைத்திருந்த அந்த உண்மை நெறிகளை தன்னுடைய உண்மை சீடனுக்கு அவர் என்ன செய்யணும்னா பகிரணும். அப்படி பகிர்றப்போ குருநாதருடைய பிறப்பு இறப்பும் அரும் அந்த சீடனுக்கும் தெளிவு ஞானம் பரிபக்குவமானது நிகழும் என்கின்ற ஒரு விஷயம் இங்கே நடக்கும். சரி, இது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். ஒரே ஒரு கேள்விங்கய்யா. ஆமா, சொல்லுங்கம்மா. நமக்கு ஒரு குரு மூலமா நம்ம ஒண்ணு தெரிந்து கொண்டால் அந்த குருநாதருக்கு என்ன நடக்குதுன்னு அந்த சிஷ்யருக்கு தெரியுமோ? கண்டிப்பாக. அது இப்ப சொன்னீங்கல்ல, கடைசியில சொன்னீங்கல்ல. ஆமா, கண்டிப்பாக தெரியும். அதுல இன்னொரு ஒரு கேள்வி முன்னாடி வந்த கேள்வி எனக்கு இவர்தான் உண்மையான குரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அடியார்களுடைய மனசுல இருக்கும். இப்போ ஒரு ஊரு, ஒரு ஊர்ல ஒரு தெரு, ஒரு தெருல ஒரு வீடு, அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆளு, அவங்கள நம்ம பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப பிரேமாமா வீட்டுக்கு நான் போகணும். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே எனக்கு தெரியாது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு போகணும். அப்புறம் சென்னையில முகலிவாக்கத்துக்கு போகணும். அப்புறம் அங்க இருக்கிற அந்த சக்தி நகருக்கு போகணும். அப்புறம் அவங்க இருக்கிற அந்த தெருவுக்கு போகணும். அப்புறம் அவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸுக்கு போகணும். அப்புறம் அவங்க இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு போகணும். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க என்ன செய்வாங்க, வீட்டுல தெரியலன்னு யார் பண்ணீங்க, அப்படியா அம்மா பார்க்க வந்தீங்க, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு உள்ளார கூப்பிட மாட்டாங்க, வாசல்ல ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. அப்புறம் அம்மா வருவாங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணைப்பு, அந்த இணக்கம் ஏற்படும். அப்படி இந்த ஆன்மாவை இறைவனிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த படிநிலைகள் இருக்குல்ல, எப்படி ஒரு ஊருக்கு போறோம், அப்புறம் அந்த ஏரியாவுக்கு போறோம், அப்புறம் ஒரு தெருவுக்கு போறோம், அப்புறம் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு போறோம், அப்புறம் அந்த வீட்டுக்கு அந்த ஃப்ளோருக்கு போறோம், அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறோம், அப்புறம் ரிசப்ஷனுக்கு போறோம், அப்புறமா தான் அம்மாவை போய் பார்க்க போறோம் இல்லையா? அப்போ இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மள ஒவ்வொரு எப்படி நமக்கு இந்த ஆன்மாவை இறைவன் இடத்துல கூட்டிட்டு போறதுக்கு ஒவ்வொரு குரு இருக்காங்க. ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க.
எல்லாருமே, ஏன்னா ஒவ்வொரு குருநாதரும் அவர்களுக்குரிய அந்த பரிபக்குவத்துலதான் இருப்பாங்க. அதனாலதான் குரு பரம்பரையில மூத்த குருவார்கள் சிவபெருமான் நந்திக்கு உபதேசம் செய்து அவர்கள் அடுத்து சொல்லி வந்து நமக்கு இன்னைக்கு வந்து இப்படி வந்து காமிக்கிறாங்க இல்லையா? அப்போ குருநாதர்லயுமே நமக்கு இந்த இப்ப நீ எல்கேஜி படிக்கிறோம் அப்படின்னா எல்கேஜில நம்மளை பாஸ் ஆக்குற அளவுக்கு நமக்கு என்ன ஞானம் வேணும், அதுல நம்மள கை காட்டுறதுக்கு ஒரு குரு இருப்பாங்க. அதற்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் அப்படியே 10th, அப்புறம் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஒவ்வொரு இது போக 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 அந்த குருவினுடைய இப்ப எல்கேஜில சொல்லிக் கொடுக்குற டீச்சருடைய அந்த நிலைப்பாடுகளும் 10வது சொல்லிக் கொடுக்கறக்கூடிய அவங்களுடைய நிலைப்பாடுகளும் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளும் எப்படி அவர்களினுடைய அந்த அவங்களுடைய ஸ்கில்ஸ், அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய அந்த பக்குவ நிலைகள்லாம் வேறு வேறாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு குரு வருவாங்க. அந்த குரு வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு படிநிலைக்கு அடுத்த நிலைக்கு நம்மளை ஏற்றி 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 செல்வாங்க. அந்த நிலைப்பாடுகளை பற்றி உள்ள தகவல்களை அடியேன் தங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். சைவ சமயத்துல 2 ராஜாக்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். யார் சாமி அந்த 2 ராஜாக்கள்? நடராஜா, ஒன்னு திருவையார். திருவையாரா? திருவாரூர். தியாகராஜா தான் இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நடராஜா, தியாகராஜா 2 ராஜாக்கள். அந்த 2 ராஜாக்களும் என்ன செய்யறாங்க? பெருமானுடைய கருணை நமக்கு வெளிப்படுறதுக்கு அந்த 2 ராஜாக்களும் இந்த ஆன்மாக்களுக்கு எப்படி அருள் புரியுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி அடியன் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நடராஜ பெருமானும் சரி, தியாகராஜ பெருமானும் சரி, என்ன சாமி அவங்க அணிஞ்சிருப்பாங்க? என்ன அணிஞ்சிருப்பாங்க அவங்க? வெளியில இப்ப சுவாமி இப்ப தேர் வீதிக்கு வராரு, இல்ல அலங்காரம் பண்ண அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்த பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது அப்படின்னா தியாகராஜருக்கும் நடராஜ பெருமானுக்கும் என்ன அணிவிச்சிருப்பாங்க? நிறைய நகைங்க எல்லாம் போட்டிருப்பாங்க. நகைகள் போட்டிருப்பாங்க, ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஐயா சிலம்பு போட்டிருப்பாங்க. சிறப்பு. நடராஜருக்கு வந்து அந்த ஆடை புலித்தோல் ஆடை மரதனங்க அணிஞ்சிருப்பாரு அவரு. புலித்தோல் ஆடை அணிஞ்சிருப்பாங்க. ஆனா அவரோட முழு உருவத்தையும் பார்க்கலாம். ஆனா தியாகராஜ பெருமானுக்கு முழு உருவத்தை பார்க்க முடியாது. ஐயா ஐயா வந்துட்டாருங்கய்யா. வந்துட்டாங்களா? சிவ 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 சிவ. ஐயா வாங்க சாமி. ஆமா, நீங்க ராஜா சொல்லுங்க. நம்ம ராஜா ஆனந்த ராஜாவே வந்துட்டார் நமக்கு குருவா. திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம். திருவடி அத்தனை அடியார்கள் திருவடியும் அடியன் வணங்குகிறேன். திருவடி வணக்கம் சிவா. திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம். விளையாட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப திரும்ப விளையாட்டுக்கே வந்து சுவாமி நம்மளை வந்து கொடுத்துட்டா. அப்படி ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இறைவனுடைய விஷயங்களை விளையாட்டுன்னு நம்ம ஏன் சொல்றோம்? இறைவனுடைய அந்த செயல்களுக்கு எல்லாம் ஏன் விளையாட்டு? அவன் திருவிளையாட்டுன்னு சொல்றோம். நம்மளுடைய சுவாமி செய்யறதெல்லாம் லீலைகள்னு சொல்றோம். நம்ம இவர் நம்ம விஷ்ணு புராணத்துல அதை லீலைன்னு சொல்லுவோம், நம்ம சிவபுராணத்துல அது திருவிளையாடல்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். லீலை என்பதும் திருவிளையாடல் என்பதும் ஒரே மீனிங் தான். அப்போ விளையாடல் என்பது என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா சிவபெருமான் எனக்கு தான் டெஸ்ட் வச்சிருக்காரு. இப்ப கரண்ட் போனப்பையும் எந்த முன்னாடி பதறுவேன். அடி ஐயோ போயிடுச்சு, நம்ம சொல்லணும்னு எனக்குமே ஆச்சா. எனக்கு ராகவனையா இருக்கா, அப்படி எனக்கு பிரேமமா இருக்காங்க. எல்லாத்துக்குமே எங்க அடியார் பெருமக்கள் சிவபெருமான சிந்திக்கக்கூடிய அடியார்கள். நம்ம விட்டாலும் நான் ஏன் இந்த திருவாசக சிந்தனையில முக்கியமான விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா, திருவாசக சிந்தனையில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அடியார்கள் திருவத்தை சிந்திக்கணும். அவ்வளவுதான். அடியன் பேசணும், அதை வந்து நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நாளும் எனக்கு இல்லை. சிவத்தை சிந்திக்கக்கூடிய கூட்டமாக இது அமையணும். அடியார்கள் சிவ விருந்தோடு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போகணும். நான் விருந்து வைக்காட்டினாலும்
குருநாதர் யார் மூலமாவது விருந்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால அடியாருக்கு எந்த குறையும் இல்லை. அப்படி ஜாலியா தான் வந்து கிடந்தேன். ஆனாலும் ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தீங்க. அடியார் பெருமக்கள் திருமுக தரிசனம் கிடைக்கலையே, எனக்கு கொஞ்ச நேரம் தானே கிடைச்சிது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அது பெருமாள் இப்ப கொடுத்துட்டாரு. வாய்ப்பு இருந்ததுன்னா கன்ஃபார்மா என்னுடைய கூலியை நீங்க எல்லாரும் கொடுத்துடணும். அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ஒண்ணுக்காகத்தான் நான் எனக்கு வேலையே பாக்குறேன். அந்த கூலிக்காக தான் அடியார் வேலை பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாம். ஒரு 2-3 நிமிஷம். இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய செயல்களை எல்லாம் விளையாடல் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைய அடிச்சிருவோம்ல, அடிச்சுட்டு அடிக்கிறப்ப அழுவும்ல, அழுவுறப்ப என்ன சொல்லுவோம், சொன்னேன் அப்படின்னு. என்ன அது என்ன அர்த்தம்? எதுக்குமே பொருள் இல்லைன்னு அர்த்தம். எதுக்குமே நீ உயர்வு பெற்றாலும் அதுக்கு பொருள் இல்ல, தாழ்வு பெற்றாலும் அதுக்கு பொருள். அதுக்கு பேர் தான் விளையாட்டு. விளையாட்டுன்னு என்ன அர்த்தம்? ஒரு விளையாட்டு, நம்ம ஜெயிச்சு ஓடி வந்துட்டோம், ஓடி வந்து ஜெயிச்சிட்டோம். ஆனா இது சும்மா விளையாட்டுங்க, சும்மா விளையாட்டு தான், ஒரு சீரியஸ் கேம் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்க பரிசு இல்லைன்னு அர்த்தம். அங்க கீழே விழுந்துட்டோம் தோத்தவங்க, அவங்களுக்கும் பரிசு இல்ல. உயர்வு தாழ்வு என்ற ரெண்டுக்குமே பொருளற்ற இடம்தான் விளையாட்டு. விளையாட்டு என்பது என்னன்னா உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பொருளற்ற இடம். ஆகவே சிவபெருமான் நம்மிடம் செய்வது விளையாட்டு. அந்த விளையாட்டு என்பது என்னன்னா உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பொருள் அற்ற இடமாக இருக்கின்றது. அப்ப நாம் பெறுகின்ற உயர்வுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? நம்ம பெறுகின்ற உயர்வுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? இல்ல. சரி, நம்ம தாழ்வு பெற்றுட்டோமே, ஐயோ எல்லாத்துக்கும் முன்னாடி கீழே விழுந்துட்டோமே, எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லுகின்ற தாழ்வுக்கு ஏதாவது பொருள் இருக்கான்னு கேட்டா அதுக்கும் பொருள் இல்லை. சோ ஆக நாம் பெறுகின்ற உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பொருள் இல்லைன்னு நினைக்கிற அந்த ஒரு கணம் நம்ம எதை விட்டு நீங்கிடுறோம்? மாயை விட்டு நீங்கிடுறோம். அவ்வளவுதான், மாயை விட்டு நீங்குவது. அப்போ இறைவன் செய்வது விளையாட்டு. நாம் என்ன பெருசா சேர்த்தாலும், நீங்க திருவாசகமா இருக்கட்டும், நீங்க இறைவனுடைய அருளா இருக்கட்டும், எந்த பொருளுக்கும் பொருள் இல்லை. அவன் ஒருவன் தான் பொருளுடையவன் என்ற நினைப்பு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அதுதான் அப்ப விளையாட்டு. இன்னொன்னு விஷயம், நம்ம குழந்தைங்க பண்றத விளையாட்டு நம்ம பார்ப்போம். என்ன காரணம்? அதனுடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். அவனுக்கு முதல் என்ன அப்படின்னு தெரியும். அதனால அது பேரு விளையாட்டு. ஆக நம்மளுடைய முடிவும் முதலும் சிவபெருமான் தெரிஞ்சிருக்கிறனால அவனுக்கு அது விளையாட்டு. என்ன செய்வான்? நம்ம முத நாள் உட்காந்துட்டு ரொம்ப பெருசா முடிவு பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாம் தண்ணியில போகுது, நாளைக்கு மழை பெஞ்சு இதெல்லாம் தண்ணியில போகும்போது இதை போய் வச்சிட்டு இருக்கானேன்னு நினைச்சிட்டு இருப்பான். அவனுக்கு தான் அந்த முடிவு என்னன்னு தெரியும். கார் அன்னைக்குதான் புது கார் வாங்கியிருப்பான். நாளைக்கு சென்னையில மழை வந்து இந்த கார் அப்படியே தண்ணியில மிதந்து என்கிட்ட போகுது, இருந்தாலும் பாவம் அந்த பிள்ளை இதை வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சிரிச்சுக்குவான். அப்போ அவனுக்கு முடிவு தெரியும், முதல் தெரியும், நமக்கு தெரியாது. அவனுக்கு முடிவு முதலும் தெரிஞ்சு அவன் அந்த விஷயத்த செய்வதனால அது பேர் விளையாட்டு. இன்னொன்னு, விளையாட்டுன்னா பவுண்டரி இருக்கும். பவுண்டரின்னா எல்லை இருக்கும். எல்லைக்குள்ள வருவதுதான் விளையாட்டு. கால எல்லையும் இருக்கும், நேர எல்லையும் இருக்கும். கால எல்லையும் இருக்கும், அந்த நில எல்லையும் இருக்கும். நில எல்லை, நிலத்துக்கும் ஒரு எல்லை இருக்கும், காலத்துக்கு. இப்ப கபடி விளையாடுறீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஒரு கோடு போட்டிருப்பாங்கல்ல, கோட்டை பிடிச்சா அவுட், புரியுதுங்களா? அதுக்கு என்ன இருக்கும்? கால எல்லையும் இருக்கும். கால எல்லைன்னா டைம் ஃப்ரேமும் இருக்கும், பிளஸ் ஃப்ரேம் ஆஃப் லேண்ட் இருக்கும், லேண்டுக்குரிய ஃப்ரேம். ஆக காலமும் டைமும் ஸ்பேஸும் எங்க ஒரு பவுண்டரிக்குள்ள வருதோ அது பேர் தான் என்னது? விளையாட்டு. ஆக இந்த ஆன்மாவுக்கு, இந்த உடலுக்கு ஒரு கால எல்லை இருக்கா? இந்த உடலுக்கு கால எல்லை இருக்கா? இந்த உடலுக்கு ஒரு கால எல்லை இருக்கு. அதே சமயத்துல உடலுக்கு நிலப்பரப்பு, இவ்வளவு நிலத்தை தான் இதை ஆள முடியும். எல்லா நிலத்தையும் ஆள முடியுமா இந்த ஆன்மா? இல்ல. அப்ப நிலத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, இதுக்கு காலத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. எந்த பொருள் நிலத்துக்கும் காலத்துக்கும் எல்லையோட இருக்கோ அதெல்லாம் விளையாட்டு தான். சினிமா இருக்கு, சினிமாக்கு போற என்ன ஆகுது? பர்டிகுலர் தியேட்டர்ல தான் போடுவாங்க, பர்டிகுலர் இடத்துலதான் போடுவாங்க, அதே சமயத்துல பர்டிகுலர் டயத்துலதான் முடியும். அது போல அப்ப அது என்னது? அது விளையாட்டு தான். அது போல விளையாட்டு, திருவிளையாடல் அப்படின்னு சொல்வது. இன்னொரு விஷயம், அவ என்ன வேணாலும் செய்யலாம், அதுதான் விளையாட்டு. ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லாரும் என்னை உற்று நோக்குங்க ஒரு நிமிஷம். விளையாடல் ஏன் சொல்றோம்னா, அவன் அந்த ஸ்கிரிப்ட்ல அவன் என்ன வேணாலும் செய்யலாம், அதுதான் விளையாட்டு. நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற பேர் விளையாட்டா? இப்ப நீங்க கேட்கலாம், எங்க கபடியில ரூல் இருக்கு, அதெல்லாம் சீரியஸ் கேம். அது சீரியஸ் கேம், அதை விட்டுங்க. திடீர்னு அவன் அந்த பையன் பிச்சைக்காரன் ஆக்ட் பண்ணுவான், திடீர்னு வேற ஆளா வருவான், திடீர்னு திருடனா வருவான், திடீர்னு போலீஸா வருவான். அவன் நினைக்கிறது தான் விளையாட்டு. சின்ன பிள்ளை பாத்துருக்கீங்களா? திடீர்னு என்ன பண்ணும்? டீச்சரா இருக்கும், திடீர்னு என்ன வரும்? அதே பிள்ளைய என்ன ஆகும்? ஸ்டூடெண்டா உட்காரும். அதே பிள்ளைய உட்காந்து பாத்துருக்கீங்களா? குழந்தைங்க விளையாடுற விளையாட்டுல அது என்ன வேணாலும் கேரக்டர்ல மாறும்.
ஆக சிவபெருமான் எந்த கேரக்டர்ல வேணாலும் எப்படி வேணாலும் வருவான். நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுதான் விளையாட்டு. அவன் திடீர்னு ஆணாவும் வருவான், பெண்ணாவும் வருவான், கூலிக்காரனாவும் வருவான், நம்மளுக்கு நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைய கறி சமைக்கிறதுக்காகவும் வருவான், என்ன வேணாலும் செய்வான். ஆக அப்போ தெரிஞ்சுக்கோங்க, சிவம் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வரும், கால எல்லைக்குள்ளதான் வரும், ஒரு நில எல்லைக்குள்ளதான் வரும், ஒரு நேர எல்லைக்குள்ளதான் வரும். இதுல என்ன நடந்தாலும் அதுக்கு பொருள் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ள கால எல்லையாகும் நேரம், நாம நீங்க என்ன வேணாலும் சம்பாதிங்க சுவாமி, என்ன வேணாலும் செய்யுங்க, அதுக்கு பொருள் என்பது இல்லவே இல்லை என்பதுதான் விளையாட்டு. அப்போ இப்ப தெரிஞ்சுதா? விளையாட்டுல இன்னொன்னு, விளையாட்டுல தோல்வியும் மகிழ்ச்சி தான், வெற்றியும் மகிழ்ச்சி தான். புரியுதா? உண்மையான விளையாட்டுன்னு அர்த்தம் தோல்வியும் மகிழ்ச்சி தான், வெற்றி ரெண்டுமே மகிழ்ச்சியா தான் இருக்கும். தோத்த பிள்ளைங்க என்ன சொல்லுவோம், ஒண்ணும் இல்லப்பா, பிரைஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, விளையாட்டு போப்பா சொல்லுவோம் இல்லையா? அது போல தோல்வியும் வெற்றியும் மகிழ்ச்சி தான் என்று சொல்லுவது விளையாட்டு. நல்லா புரிஞ்சுதுங்களா சுவாமி? அப்போ நாம் பெறுகின்ற தோல்வியும் என்னதான் எடுத்துக்கணும்? மகிழ்ச்சியா எடுத்துக்கணும். நாம் பெறுகின்ற வெற்றியையும் மகிழ்ச்சியா இருக்கணும். தோல்வி வெற்றி என்ற இரு தராசுகளையும் ஒருவாக கருவதுதான் விளையாட்டு. அதை நம்ம ஒரு நாள் கழுதணும். சிவன் நம்ம கிட்ட விளையாண்டா நாமும் அவனுக்கு சரிசமமா விளையாடணும், இறங்கி விளையாடணும். அவன் விளையாடுறான்ற நினைப்பு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க வடிகின்ற அடியெல்லாம் என்னது? சும்மா லொலாய்க்கு. உங்களுக்கு விழுகின்ற ஒவ்வொரு அடியும் லொலாய்க்குதான், லொலாய்க்குதான். எதுவுமே பெருசா அடிச்சாலும் சரி, சின்னதா அடிச்சாலும் சரி, அது லொலாய்க்குதான். அதுக்கு அர்த்தமே கிடையாது, அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஐயோ சாமி, நான் வச்சதெல்லாம் இழந்துட்டேனே, சொந்தம் போயிடுச்சே, பந்தம் போயிடுச்சே, வச்ச வீடு வாசல் போயிடுச்சே, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் லொலாக்கி கண்ணை மூடி இப்படி ஓபன் பண்ணோம்னா நாம் எங்க இருக்க போறோம்? அவன் திருவடியில இருக்க போறோம். அதுதான் உண்மை. இது எல்லாமே விளையாட்டு என்பதை உணர்ந்தா நமக்குள்ள எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? ஐயா, நீ விளையாடும் விளையாட்டின் வகையெல்லாம் உய்வார்கள் உய்ந்தறிந்தோம். என்ன விளையாட்டா என்ன விளையாண்டாலும் விளைஞ்சுக்கோ விளையாடுங்க சாமி, அதுல உய்வு ஏற்பட்டாலும் ஒண்ணுதான். நீ என்னை ஃபெயில் ஆக்கிறேன்னு வச்சுக்கோ, இப்ப என்னை ஏத்துக்கல, பரவாயில்ல, நீ அடுத்த விளையாட்டுல என்னை ஏத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை. நான் இறைவனுடைய திருவடி சேர்ந்தாலும் அது எனக்கு பொருள் இல்ல, சேராட்டாலும் பொருள் இல்லை என்ற திருவடி பேற்றின் மேலே கூட ஒரு பற்று இல்லாம இருப்பதுதான் விளையாட்டினுடைய ரகசியம். அது தெரிஞ்சா நாம மாயை என்ற பொருளில் இருந்து நீங்கி விடலாம். புரிஞ்சுதுங்களா சாமி? நம்மளும் சேர்ந்து விளையாடணும். அவன் விளையாடுறான்னா, குழந்தைங்க பாத்தீங்கன்னா, குழந்தைங்க விளையாடுதுன்னா அவங்களுக்கும் சரிசமா நம்மளும் விளையாண்டாத்தான் அது விளையாட்டா இருக்கும். நாம சீரியஸா இருந்துட்டு குழந்தை லேசா கிணத்துல அடிச்சிச்சு, விளையாட்டுக்கு அடிச்சுச்சுன்னா திரும்ப குழந்தைய போட்டு பட்டார் அடிச்சோம்னு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு வருத்தம், நமக்கும் வருத்தம். புரியுதுங்களா? அது போல சிவம் நிகழ்த்துகின்ற இந்த விளையாட்டுல கண்ணு முழிக்கிறப்பெல்லாம் விளையாடுறோம், தூங்குறப்பெல்லாம் ஓய்வெடுக்கிறோம். சுவாமி, எனக்கு நீ தருகின்ற ஒவ்வொரு பொருளும் பரிசுதான். தோல்வி என்றாலும் பரிசுதான், வெற்றி என்றாலும் பரிசுதான். இதுக்கு எந்த பொருளும் இல்ல. நான் ஜெயிச்சாலும் ஒண்ணும் இல்ல, தோத்தாலும் ஒண்ணும் இல்ல, எனக்கு சொந்த பந்தம் வந்தாலும் ஒண்ணும் இல்ல, சொந்த பந்தம் வராட்டினாலும் ஒண்ணும் இல்ல, எதுவுமே ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிற அந்த நினைப்பை பெறுவதுதான் மாயா காரியங்களிலிருந்து நீங்குது. அப்ப இறைவன் இந்த மாய வாழ்வை விளையாட்டாக அவன் கருதுறதுனால அவன் திருவிளையாடல்னு சொல்றோம். நாமளும் அதே விளையாட்டா என்கிட்ட இருக்கிற பொருள் நீ தானே கொடுத்த, நான் பிறக்கும் போது என்ன பொருளுடைய பிறந்தேன், பிறக்கும் போது என்ன எல்லா சொந்தங்களுடைய பிறந்தேன், தனிமையில பிறந்தேன், அதுதான் எனக்கு, அதுவே போதும். எப்பயும் நீ கூட இருக்க. நான் வயிற்றுல கருவாய் பிறந்த நாள் முதல் திருவாய் வருகின்ற நாள் வரை நீதான் கூட இருக்கின்ற நினைப்பு மட்டும் எனக்குள்ள வச்சுக்கோ சாமி. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தரும். சாமி, என்னை புழுவா போட்டாலும் போட்டுக்க, ஆனாலும் புழுவுக்கும் மனசு இருக்கு இல்லையா? உன்னை நினைக்கிற மனசை மட்டும் கொடுன்ற அந்த நினைப்பு வந்துருச்சுன்னா மாயையில நீங்கிடலாம். புரியுதுங்களா? அப்போ மாயை என்பது என்ன அப்படின்னா, விளையாடுகின்ற விளையாட்டை சரியாக விளையாடுவது, விளையாட்டாகவே விளையாடும். உங்க வாழ்க்கையை விளையாட்டாவே நினைச்சுக்கோங்க. எது வேணாலும் நடக்கட்டும் சாமி, அவன் இருக்கான், ரெஃப்ரி அவன் இருக்கான். நீங்க நான் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு யாரோ தப்பா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்றேன், எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க என் மண்டையில ப்ரோக்ராம் பண்ணிதான் என் வாழ்க்கையில நான் பாதி இது தொலைச்சேன். தோல்வியே சந்திக்க கூடாதுன்னு எங்க அம்மா ப்ரோக்ராம், எதுனாலும் ஃபர்ஸ்ட் தான் வரணும் ஆனந்தினி. எங்க அம்மா 500 மார்க்குக்கு 470 மார்க் எடுத்து கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி எங்க அம்மாவோட ரேங்க் கார்டு காமிச்சா அந்த 30 மார்க் எங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர நீ ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க?
எங்க அப்பா அப்படி கிடையாது. அப்பா விட்டுருவாங்க. அப்பா ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நல்லா புரிஞ்சு படி தங்கம், நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, இன்டைரக்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுன்னு சொல்றாரு உங்க அப்பா அப்படின்னுவாங்க. நல்லா புரிஞ்சு படி தங்கம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் புரிஞ்சு படிச்சாலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருவேன் நீ அப்படின்ற மாதிரி. ஆக இன்னும் சொல்லுவேன் அம்மாட்ட. ஆனா ஒரு செய்தி சாமி, எந்த இடத்துலயும் தோல்வி அடியேன் பெற்றதே கிடையாது. தோல்வி பெற்றதே கிடையாது. எது எடுத்தாலும் வெற்றி தான். எது எடுத்தாலும் வெற்றி தான். ஆனா வாழ்க்கையில சில இடங்கள்ல தோல்வி வரும்போது ரொம்ப உடைஞ்சு போவாங்க. அதுதான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்க்க கூடாது. எங்க அம்மாட்ட சொல்லுவேன், தோல்வி எனக்கு நீங்க கத்தே கொடுக்கலாமா? ஆனா இந்த வாழ்க்கை தோல்வியை கத்துக் கொடுக்கும் போது அது பயங்கர வேதனை தருது. சின்ன வயசுல இருந்து எந்த கேம்ஸ்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லை. கேம்ஸ்னா விளையாட்டு எங்க ஸ்கூல் மிடில் ஸ்கூல் அப்படிங்கறதுனால முக்கியமான செய்தி, அதனால சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. என்னுடைய சொந்த வாழ்க்கை சொல்லல. இந்த மிடில் ஸ்கூல் அப்படிங்கறனால ஸ்கூல்ல கேம்ஸ் எதுவும் பெருசா கிடையாது, கிரவுண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. 9th 10th போனப்போ அந்த ஸ்கூல்ல என்ன கேட்டாங்க, ஏற்கனவே நீ விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லன்னு சொல்லியாச்சு. அப்புறம் வேற காலேஜுக்கு போறப்ப ஏற்கனவே ஏதாவது ஸ்கூல் லெவல்ல விளையாண்டுருக்கேன்னு கேட்டேன். இல்லன்னு. இப்படியே எங்கேயும் விளையாடாதனால தோல்வி வெற்றிய சகஜமாக எண்ணுகின்ற ஆற்றல் அடியனுக்கு இல்லவே இல்லை. படிப்புல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப எங்கேயாவது இடத்துல தடால்னு விழுந்துட்டோம் அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட முடியாது. அப்புறம் சாமி எடுக்கிறதெல்லாம் தோல்வியா கொடுத்தாரு. எடுக்கிறதெல்லாம் தோல்வியா கொடுத்தாரு. அப்பதான் ஆஹா, இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ண போறோம், பெருசா பேருக்கு பின்னாடி போட்டு நான் அவ்வளவு சம்பாதிச்சிட்டேன், அங்க போயிட்டேன், ஒன்னும் கிடையாதுன்ற எண்ணம் உருவாக்கி இன்னைக்கு கரண்ட் போனாலும், திருவாசக சிந்தனை அமர்வு போனாலும், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ என்ன உணர்வோ அதே உணர்வு தான் திரும்ப கரண்ட் வந்தப்ப உணர்வு. அவ்வளவுதானே தவிர ஒரு சின்ன பிசுகள் முன்னாடி இருக்கிற ஆனந்துக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆசை அருமின் ஈசனோடு ஆகிடும் ஆசை அருமின் அப்படிங்கிற நினைப்பை ஏற்படுத்தி நானா செய்யறேன். எங்க அடியார் பெருமக்களுக்கு நான் வழங்குறேன்னு நினைக்கும் போதுதான பதட்டம் வருது. எங்க ஐயா வருவாரு, எங்க அம்மா வருவாங்க, எங்க அம்மா சாந்தி அம்மா இருக்காங்க, எங்க சரவணையா இருக்காங்க, ஓவியம்மா இருக்காங்க, ஜெகதீஷ் எல்லா அடியாரும் எல்லா அடியார்களும் இருக்காங்க. அவங்க சத்சங்கம் நிகழும், நல்லபடியா பேசுவாங்கன்ற அந்த தைரியம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் என்று அது போல இறைவன் மீது அசைக்க முடியாத மாறாத அறிவை நாம் பெறும்போது நாம மாயையிலிருந்து நீங்கிறோம். நம்ம மாயையிலிருந்து நீங்கிறோம். ஆக அவனோடு சரியாக விளையாட ஆரம்பிங்க. அவன் விளையாண்டா நான் விளையாடுறேன் அப்படித்தானே செஞ்சாங்க. பிள்ளைக்கு கேட்டியா கொடுக்குறேன்னாங்க, கொடுக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன். நீ விளையாடுறியா, உனக்கு சரிக்கு சமமா நானும் விளையாடுறேன்னு விளையாண்டவங்க தான் நம்ம 63 நாயன்மார்கள். அதனால நாம இந்த வாழ்வை மிகச்சிறந்த விளையாட்டாக ஒரு நாள் தோக்கலாம், அந்த தோல்வி நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் ஜெயிக்கலாம், அந்த வெற்றியும் நிரந்தரம் அல்ல என்ற பெரும் பேச்சினை சரியாக. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, தோத்தாலும் ஜெயிச்சாலும், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாய் திருவாசக சிந்தனையை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தோற்றாலும் ஜெயித்தாலும், நமக்கு தோத்தாலும் ஜெயித்தாலும் கடைசியில யார்கிட்ட தான் போறோம்? நான் தோத்தாலும் ரெஃப்ரிட்ட தான் போறேன், ஜெயிச்சாலும் ரெஃப்ரிட்ட தான் போறேன். நான் தோத்தாலும் எங்க அப்பன் திருவடிதான், ஜெயிச்சாலும் அப்பன் திருவடிதான். இந்த வாழ்க்கை மாய வாழ்க்கையை நாம் பெறுகின்ற வெற்றி தோல்வி என்பதற்கு எந்த பொருளும் இல்லை என்பதை மிகச்சிறந்த பொருளாக எண்ணுங்கள். அவ்வளவுதான். இது தெரிஞ்சா இந்த பார்த்துடலாமா? பாட்டுக்குள்ள போயிடலாம். என்ன பாட்டு? சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆறாத ஆசை அதுவாய் அடியேன் அகம் மகிழ. இறைவனுடைய திருவடியிலே சிலம்புகின்ற சிலம்பு தருகின்ற ஒளி சிலம்பொலி அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் திருவடி காலில் போட்டிருக்கிறது சிலம்பொலி. அந்த சிலம்பொலி அவன் கையிலே இருக்கிற, போன அமர்வுல பார்த்தோம், அவன் கையிலே இருக்கின்ற உடுக்கை என்பது தோற்றத்தை கொடுத்தாலும் காலிலே இருக்கின்ற சிலம்பொலி என்பது என்ன விடுது அப்படின்னா அது நமக்கு முக்தியை தருகின்றது. அங்க தோற்றம், இங்க அருளன். தோற்றம் இங்க திருவடியில அருளன். அதனால அவன் திருவடி சிலம்பு ரொம்ப முக்கியம். கோழி சிலம்ப சிலம்பின் குருகெங்கும் கேளில் பரங்கருணை கேளில். அது வரும் இல்ல பாட்டு ஞாபகம் இருக்குதுங்களா? எனக்கு இந்த பாட்டு ஒரு பெரிய
கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேள்வி பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பலனையே பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இவன் திருவடியிலே கால் சிலம்புகின்றதாம் கோழியினுடைய கூவலும் என்ன சொல்றோம்? சிலம்பு. கோழி என்ன சொல்றாரு? கோழி 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 சிலம்ப சிலம்பு கோழி பண்றது சிலம்புதல். நல்லா முக்கியமா கவனிக்கணும். ஒரு நிமிஷம். கோழி என்ன பண்ணுது? சிலம்பு. சிலம்புதான் என்னது? விட்டு விட்டு ஒலித்தல் தான் சிலம்பொலி. ஜல் 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 ஜல். அதுதான். ஒன்னா ஒலிக்காது, ஒன்னா ஒலிக்காது. விட்டு விட்டு ஒலித்தல சிலம்பொலின்னு சொல்லுவோம். அந்த சிலம்பொலி மாதிரி கோழி எப்படி கத்தும்? கத்திக்கிட்டே இருக்கும். விட்டு விட்டு தான் கத்தும். கொக்கரக்கோ கோ கொக்கரக்கோ கோ கொக்கரக்கோ கோ. அதுவும் ஜல் 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 ஜல். ரெண்டு விதமும் ஒன்னாத்தான் இருக்கும். ஆக கோழி கத்துவதும் சிலம்பு தான். நல்லா கவனிக்கணும். கோழி கத்துவதும் சிலம்பு. இறைவனுடைய திருவடியிலே சிலம்பு சிலம்புகின்றது. முருகப்பெருமானுடைய கோழி கொடியிலேயும் சிலம்புகின்றது. அந்த சிலம்பு சிவபெருமான் திருவடியில காட்டி சிலம்பொலி காமிக்கிறான். இவன் கோயிலுக்குள்ள வந்து அந்த கருவறையில வந்து அவன் திருவடியை கரெக்டா பார்த்து அந்த சிலம்பொலியை கேட்கறது லேட் ஆகும்னு நினைச்சிட்டு குருநாதர் என்ன பண்ணிடுறாரு? நீ கோயிலுக்குள்ளலாம் வர வேணாம், எங்கேயோ தூரமா நின்னுக்க. கோயிலுக்கு வெளியில நான் கொடியை ஏத்திடுறேன். என் கொடி மேல இருந்து அப்படியே தட 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 பறக்கும். அந்த சேவல் பார்ப்பதே சிலம்பொலி நீ கேட்பது. நீ எந்த இடத்துல வேணாலும் நின்று பார்த்தாலும் கோவிலுடைய மேல கொடி மரத்துக்கு மேல கோழி கொடி மேல தெரியும். அது பேர் தான் குக்குடம் அப்படின்னு சொல்லுவோம். குக்குடம் என்பது சேவர் கொடி. அந்த சேவர் கொடி என்பது மேல தெரியும். அது உனக்கு என்ன காட்டும்? என்ன காட்டும்? உனக்கு அந்த திருவடி பேரை காட்டும். நீ கோயிலுக்குள்ள வந்து என் காலை பார்த்து அதுல சிலம்பு தரிசனம் கேட்கறதுக்கு நீ இந்த ஜென்மத்துக்கு வரமாட்ட. இந்த ஜென்மத்துக்கு வரமாட்ட நல்லாவே தெரியும். நீ கோயிலுக்கு வந்தா தானே. அதனால குருநாதர் எளிமையாக்கிறாரு. எல்லாரும் தெரிகிற மாதிரி தன்னுடைய கொடியை தூக்கி பிடித்து நிறுத்துகின்றார். அதுதான் கோழி கொடி ஆகிய குக்குடம் என்ற கொடி. ஆக அந்த குக்குட கொடி என்பது காட்டுவது எதெல்லாம்? அந்த கொடியை பார்க்கும் போதெல்லாம் சிலம்பொலி கேட்க வேண்டும். அந்த கொடியை பார்க்கும் போதெல்லாம் சிலம்பொலி கேட்கணும். கோழி சிலம்ப என்று கொண்டு சிலம்பொலி மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த சிலம்பு எப்படி எதுக்கு மருந்து? சாணத்துக்கு சாணம்தான் மருந்து, விஷத்துக்கு விஷம்தான் முறிவு, முள்ளுக்கு முள்ளுதான் முறிவு. இதெல்லாம் சொல்லுவது போல நமக்கு என்ன நிகழுது? எனக்கு ஒலிக்கு நாதத்துலதான் நான் பிறந்தேன், நாதத்தாலதான் நான் பிறந்தேன், நாதத்தாலே எனக்கு முடிவு. நாதம் என்ற உடுக்கை ஒளியினாலே நான் பிறந்தேன், உடுக்கை சிலம்பொலியினாலே எனக்கு முடிவு, எனக்கு அருளல் என்ற முடிவை தருகின்றது என்ற பெரும் செய்தியை இங்கே நமக்கு பெருமான் சொல்லி சொல்றார். அதனால அங்க முருகப்பெருமானாகிய குருநாதர் காட்டுவது குக்குட கொடி, அதுவும் சிலம்பொலி காட்டுவது சிவபெருமானுடைய. இப்போ களரிற்றருவாரை பத்தி தெரிஞ்சாதான் இந்த நாத மாயையை நாம் நீக்க முடியும். களரிற்றருவார் அறிவாரை நாம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த நாத மாயையை நாம் நீக்க முடியும். களரிற்றறிவார் புராணம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. நம்ம ரொம்ப டைம் எனக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. அதனால ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ ஐயா பேசிட்டு இருந்தாங்க. இடையில நான் உள்ள நந்தி மாதிரி நுழைஞ்சிட்டேன். ஐயா பேசுறது ஏதாவது இன்டரப்ஷன் ஆயிடுச்சான்னு கூட நான் கேட்கல. எந்த ஒரு இது இல்லாம கடகடன்னு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அடியனுடைய அந்த சபை நாகரிகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஏதாவது கேட்டிருக்கணும், ஐயா கண்டினியூ பண்றீங்களா, முடிச்சிருந்தீங்களா, நான் என்ன பண்ணணும்னு கேட்காம வந்த உடனே உங்களை பார்த்த உடனே ஏதோ சொல்ல வந்துட்டோம்னு சொல்லிட்டேன். அதனால அது குறுக்கீடு செய்தி. ஐயா அடியேன் வந்து பேசுறப்போ அது அப்ரப்டா ஏதாவது இன்டரப்ட் பண்ணிட்டேனா இல்ல எப்படிங்க சுவாமி, அது ஏதாவது நிகழ்ந்துருச்சா அப்படின்றதா ராகவன் ஐயா எனக்கு? இல்லங்க சாமி, கரெக்டான நேரத்துல தான் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் ஆரம்பிச்சா அதுக்குள்ள கரெக்டா வந்துட்டீங்க. நன்றிங்க சாமி, நன்றி. மகிழ்ச்சி. சரி. அடியனை பொறுத்துறணும். ஏன்னா அது கேட்டுக்கணும் இருந்தாலும். ஏன்னா அந்த விஷயம் சொல்ல வந்தாங்கன்னா 10 நிமிஷம் ஐயா கொடுத்து நான் அடியன் அமர்ந்து உட்காந்துருவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ரொம்ப மகிழ்ச்சி. களரிற்றறிவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, களரிற்றறிவார் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களுடைய ஓசையை பிரித்து அறிகின்ற ஆற்றல் உடையவர் யாரு? அவர் தான் களரிற்றறிவார். களரிற்று அறிதல் அப்படின்னா, களரிற்று அறிதல்னா எல்லா உயிர்களுடைய ஓசையையும் பிரித்து அவருக்கு அறியும். அவருக்கு நாய் பேசுறதும் கேட்கும், பூனை பேசுறதும் கேட்கும், எறும்பு பேசுறதும் கேட்கும்.
இப்போ இந்த பாட்டு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. இந்த பாட்டு நம்ம 1000 கை உண்டென்றால் ஒரு கை தரக்கூடாதா, அந்த பாட்டுல ஒரு வரி ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி, எறும்பின் இதய ஒளி நீ, யானையினுடைய துதிக்கை கனமும் நீ. அதாவது யானையினுடைய பெரிய துதிக்கையினுடைய கனம் எப்படி இருக்கும், அதுவும் எறும்பினுடைய இதய ஒளியாவும் இறைவன் தான் இருக்காருன்னு 2 இடம் சொல்லுவாங்க. எனக்கு அது கேட்கும் போதெல்லாம் களரி செய்வாருடைய ஞாபகம் தான். எறும்பு ஒளியுடைய அறிந்தவர் அவர். அப்போ இந்த நாதம் என்று சொல்லுகின்ற மாயை நமக்கு எது தருகின்றது, எதை தருகின்றது என்றால், நமக்கு நாதம் மூலமாகத்தான் அறிவு வருது. அந்த அறிவு அதிகமாயிடுச்சுன்னா எல்லாரும் பேசுறதும் கேட்க ஆரம்பிச்சு, எல்லாரும் பேசுறதும் கேட்க ஆரம்பிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கலெக்டர் புராணம் பெருசா நான் பேசல, ஒரு முக்கியமான செய்திக்கு மட்டும் வர்றேன். யார் போயிட்டா மேல, தானனை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து போயிட்டார். யாரு மேல ஏறி போயிட்டார்? நம்பி யாரு மேல ஏறி போயிட்டார், பிளைட்ல ஏறி போயிட்டா, அப்படி வெள்ளை யானையில ஏறி ஜம்முன்னு போயிட்டாரு. இவர் வேகமா ஓடி பாக்குறாரு, இப்பதாங்க போறாரு, 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க போங்க. யார்கிட்ட? கலெக்டர் வார்த்தை சேரமான் நாயனார்ட்ட. சேரமான் நாயனார் பேரு தான் கலெக்டர் தெரிவார், அவருக்கு தான் அந்த கலெக்டர் தெரிவார். அவனால சேரமான் நாயனார்ட்ட சொல்றாங்க, ஐயோ என்ன இப்ப லேட்டா வந்தேன், இப்பதான் கிளம்பிட்டா. அப்படி உங்க ஆளு எது கிளம்பிட்டாரா? என்னை விட்டு எப்படி கிளம்பலாம்? என்னுடைய குருநாதர் என்னை விட்டு எப்படி கிளம்பலாம்? நான் எப்படி விடுவேன்? கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் கொண்டு வந்த குதிரையினுடைய காதுல பஞ்சாக்கரம் சொல்றாரு. நம்ம பஞ்சாக்கரம் சொன்னா குதிரை கேட்குமா? நம்ம பஞ்சாக்கரம் சொல்றோம், ஓம் நமச்சிவாயன் பஞ்சாக்கரம் சொல்றோம், குதிரை கேட்குமா? கேட்காது. குதிரைக்கு தெரியாது. களரி தெரிவாருக்கு குதிரையினுடைய மொழி தெரியும், களரி தெரிவாருக்கு குதிரையினுடைய மொழி தெரியும். அதனால குதிரையின் மொழியிலே நமச்சிவாய மந்திரத்தை அது திருக்காதுல சொன்னாரு. குதிரை என்ன ஆராய்ச்சி? பிரேமம் காலையில தான் எங்களுக்கு இத பத்தி சொன்னாங்க ஐயா, திருவாசக கிளாஸ்ல எங்களுக்கு 14 திருமுறை. ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்கு எதுவுமே தெரியாது. சொன்னாங்க ஐயா. சிவாய நமக. வணக்கம் ஐயா, எங்க கிளாஸ்லயும் இன்னைக்கு இத பத்தி பேசணும். திரு அஞ்சே களம் பத்தி பேசும்போது எல்லாமே அப்படியே ரிலேட்டடாவே சொல்றீங்க. எப்படி எல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. இதுதான் குருநாதருடைய பெரும் 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 கொடை, நன்கொடை. எல்லா உயிர்களையும் ஒண்ணு சேர்த்துருவார். முக்கியமான செய்தி. நீங்க இது கேட்டிருப்பீங்க. இது கொஞ்சம் நான் எப்பயுமே அணுகுமுறை குருநாதருடைய அந்த ஒளியில கொஞ்சம் மாத்தாங்க. எல்லாரும் அடியார் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தான் உங்களை பார்க்க போறேன், அதனால தயவு செய்து ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். அதனால இது என்ன ஆயிடுச்சு, குருநாதர் அவர் என்ன காதுல, குதிரையினுடைய காதுல சொல்றாரு திருவைந்தெழுத்து, குதிரைக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா அவர் கலரிட்டு தெரிவார், அதனால குதிரை மொழியிலே அவருக்கு என்ன சொல்றாரு, அது குதிரைக்கு மந்திர உபதேசம் கொடுக்குறாரு. குதிரைக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா குருநாதர் எப்படி இருப்பாருன்னா, குருநாதர் சொல்றத நம்ம கேட்கிற மாதிரி இருக்க மாட்டோம், நமக்கு புரிஞ்சதை வச்சுதான் நம்ம குருநாதர் சொல்லுவார். அதனாலதான் சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு மனிதன் போலவே வர்றார். நமக்கு மனிதனா மாறி வந்தாதான் நமக்கு புரியும். நமக்கு கை தோற்றுடைய செதியன் தூவன் மதிசூடி கபால மாலையெல்லாம் போட்டு வந்தாங்கன்னா ஏதோ நாடக கம்பெனியில வந்திருக்கான் போடாங்க தட்டு. அதனால குருநாதர் மானுட சட்டை தாங்கிதான் வருவார். நல்ல முக்கியமான செய்தி. அப்ப காதல சேரமான் நாயனார் குதிரைக்கிட்ட சொல்றாரு, நமச்சிவாயன் சொல்றாரு. எல்லாரும் என்ன நினைச்சீங்கன்னா, குதிரை என்ன ஆயிடுச்சு, பறந்துருச்சு. குதிரை அதுக்கப்புறம் பறந்துருச்சு. பறந்து எப்படி போகுது, யார ஓவர்டேக் பண்ணி போகுது, நம்ம மெயின் பிளைட் அங்க போகுது. மெயின் பிளைட் ஓவர்டேக் பண்ணி இப்படி திரும்பிக்கிச்சு குதிரை. யானை இப்படி வந்துட்டு இருக்கு. யானை சாமி கொடுத்த பிளைட்டை விட வேகமா, இது லேட்டா தான் டேக் ஆஃப் ஆகுதுனால தெரிஞ்சுக்கோங்க. அது வேகமா டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இது லேட்டா டேக் ஆஃப் ஆனது அதுக்கு முன்னாடி போய் வலம் அந்த வெள்ளை யானையை சுத்தி அவருக்கு முன்னாடி அப்படி நிக்குது. அவருக்கு முன்னாடி அமர்ந்தே வணக்கம் சொல்லிக்கிட்டே வர்றாராம். கையெடுத்து இப்படி தலையில வச்சு குவிச்ச கலரி செய்வார் நம்பி ஆரூர். அவர் தான் நம்மளுடைய திருமுறை, நம்மளுடைய பெரிய புராணத்தினுடைய கதாநாயகரை பார்த்து அப்படியே கையை குவிச்சு அப்படியே வர்றாரு. இப்படி முன்னாடி யானை போயிட்டு இருக்கு, இந்த பின்னாடி இந்த பக்கம் குதிரை எழுத்து வந்துச்சு. திரும்பி நின்று குதிரையில இருந்து உட்கார்ந்து அவர் வணக்கம் சொல்லிட்டே இருக்காரு. நல்லா கவனிங்க ஒரே ஒரு விஷயம். இப்போ உள்ள போயிட்டார் யாரு, சுந்தரன் உள்ள போயிட்டார். வெளியில நிக்கிறார் யாரு, களரி தெரிவார் சேரமான் நாயனார் வெளியில நிக்கிறார். சாமி உள்ள போனோடனே அவப்பா நல்லா கேனான்ற தெரியாதான், இந்த ஆளுக்கு தெரியாதான், ஏதோ தெரியாத மாதிரி. சும்மா எல்லாமே தெரியும், இந்த ஆள் நடத்திருக்கிறது தான். என்னப்பா அப்படி இருக்க, எல்லாம் இருக்க, இந்த நம்தமர் ஊருக்கு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு சொன்னோடனே சாமி சின்ன ஒரு சின்ன விண்ணப்பம் சாமி. நம்பியார் கேட்கிறாரு, என்னப்பா என்ன வெளியில
வெளியில சேரமான் நாயனார் நிக்கிறாரு, வர சொல்லலாமா? ஏன்னா ஊனுயிர் வேறு செய்தால் நொடித்தான். என்னையே நீ ஊனுயிர் வேறு செய்தா உள்ளே விட்டுருக்க. அவர் இருக்காரு, அவர் உன்கிட்ட கேட்காம அவர் விட முடியாது, வராது, வர சொல்லு. உள்ள வந்துட்டா அப்படி நீ எதுக்கு வந்த? உன்னை கூப்பிடவே இல்லையே. நான் சிவபெருமான் கேட்கிறேன், உன்னை கூப்பிடவே இல்லையே, உனக்கு அழைப்பே இல்லையே, என்னத்துக்கு வந்த? யார் கூப்பிட்டவனைய? யார் கூப்பிட்டவன? அங்கதான் நம்ம சைவத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவே இருக்குது. அங்கதான் கேட்கிறாரு சிவபெருமான், கேட்கிறாரு என்ன பதில் சொல்லியிருக்கலாம், என்ன பதில் சொல்லியிருக்கலாம். அங்கதான் சொல்றாரு சேரமான், உன்னை யாரையா பார்க்க வந்தான்? உன்னை யாரு பார்க்க வந்தான்? என் குருநாதர் வந்தாருங்க. என் குருநாதர் திருவடி பற்றி வந்தா நேரம் எங்க கூட்டு வந்துருச்சு, உன் திருவடி கூட்டு வந்துருச்சு. உன்னை யாரு பார்க்க வந்தா? உன்னை பார்க்க நான் வரல, என் குருநாதர் திருவடியை பிடிச்சு அது உனக்கிட்ட அவங்க சேர்த்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உடனே ஆக 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 எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி ஏத்திட்டாரு. இதுல ஒன்ன மட்டும் நம்ம மறந்துட்டோம். இவ்வளவு பெரிய புராணத்துல ஒன்ன மட்டும் மறந்துட்டோம். என்ன அப்படின்னா, யானை சாமி அனுப்பிச்சாரு, கூட வந்த ஆளுங்க ரிந்தரன் மத்த எல்லாருமே சாமி தான் அனுப்பிச்சு விட்டார், போய் ரிசீவ் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு. அப்படி சாமி கூப்பிட்டாரு, இவர் போயிட்டாரு. யாரு? சுந்தரர் போயிட்டாரு. அவருக்கு பாக்குறதுக்காக யார் வந்துட்டா? சேரமான் நாயனார் கலரிட்டருவாரும் வந்துட்டார். இப்போ அந்த குதிரை என்னாச்சு? அதுதான் எக்ஸ்ட்ரா ஆடு. குதிரை என்னாச்சு? குதிரைக்கும் முக்தி, குதிரைக்கும் முக்தி. எவ்வளவு அருமை பாருங்க. இவருக்கு குரு பக்தி பண்ணுச்சு. அந்த குதிரை நாதம் நாதம் என்று சொல்லுகின்ற குருநாதருடைய வார்த்தையை முழுமூச்சாக நம்பிய காரணத்தினால குதிரையும் பறந்தது, குதிரைக்கு முக்தி கிடைச்சது. காரணம் என்னன்னா, குருநாதரை முழுமையாக பற்றியது, குதிரையும் சேர்த்து. இங்க குதிரை மட்டும் மறந்துடும் எல்லாரும். குதிரை என்னாச்சு? போன குதிரைக்கு முக்தி. அதனாலதான் அடியார்க்கும் அடியார்க்கும் அடியேன்னு சொல்றது. யார் சொல்றா? நம்மளுடைய முக்கியமான செய்தி, நம்மளுடைய நம்பியாரூர பெருமானுடைய அடியாரா யார் இருந்தா? யார் இருந்தா? சேரமான் பெருமான். கலை பெருவார் இருந்தாரு. கலை பெருவாருக்கு அடியாரா யார் இருந்தா? அந்த குதிரை இருந்துச்சுங்க. அந்த குதிரை இருந்துச்சுங்க. அடியார்க்கு அடியார்க்கு அடியாராக இருந்த அந்த குதிரை பெற்ற பெரும் பேற்றினை என்னவென்று நாம் சொல்லுவோம்? என்னவென்று திருமுறை கூட பேசல. திருமுறை கூட அதை பத்தி பேசல, நம்ம பேசுறோம். அந்த குதிரையும் சென்று இறைவனுடைய திருவடி சேர்ந்தது என்றால் நாதத்தினுடைய சிறப்பு. குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என, திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கோடா யுதத்தார் கொடுவினை கலந்து உவட்டா உபதேசம் செவி. அங்கே எடுத்துங்க. உவட்டா உபதேசம் புகட்டு என் செவியில். குருநாதர் என்பவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் இந்த ஆன்மாவுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாவே இருக்காதா? அதுதான் குருநாதர். குருநாதர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் செஞ்சிடலாம், ஈஸி, செஞ்சிடலாம், ஈஸி நினைக்கிற மாதிரி குருநாதர் சொல்லுவாராம். அவர் போய் வாசுகி மந்தார மலை எடுத்து வாசுகி பாம்பை சுத்தி அப்படி கரண் முடியாத சொல்ல மாட்டான். உன்னால என்ன முடியும்ன்றது குருநாதர் தெரிஞ்சு காத உபதேசம் பண்ண போது உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில். குருநாதர் சொல்லுகின்ற உபதேசம் என்பதை காதிலே செலுத்தும் போது ஐந்தெழுத்து மந்திரம் சரியாக வந்து, அதுதான் திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனை புகுந்து. திருந்திய முதல் ஐந்தெழுத்தும். அப்ப ஐந்தெழுத்த நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவார். எல்லாத்துக்கும் நமச்சிவாய மந்திரம் கிடையாது, எல்லாத்துக்கும் சிவாய நம கிடையாது, எல்லாத்துக்கும் சிவசிவ கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஆன்மாவினுடைய திருச்செவியிலே சொல்லுவது என்பது நாதம். அந்த நாதத்தை தவிர மித்த எல்லா நாதமும் குருநாதர் திருவாயிலே வருகின்ற நாதத்தை தவிர, குருநாதர் திருவாயிலே வருகின்ற நாதத்தை தவிர அத்தனை நாதத்திற்கும் அத்தனையும் சப்தம்தான், அத்தனையும் சப்தம்தான். குருநாதர் திருவடியிலே வருகின்ற நாதம் என்பது அதுதான் ஓசை,
அதுதான் ஒளி, அதுதான் சிவம், அதுதான் எல்லாம். ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் பெரியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விலக்கெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. அகலாத திருவையா இங்க எதுல இருந்து ஆரம்பிக்குது சாமி? எங்க ஆரம்பிக்குது? ஓசை ஒளி. எந்த ஓசை ஒளி? இந்த ஓசை ஒளி எல்லாம் யாரு? குருநாதருடைய திருவாக்கிலே வருகின்ற ஓசை ஒளி. அது எப்படி இருக்குமா? தவிட்டாத செல்வமா இருக்குமா? திகட்டாத செல்வமா இருக்குமா? குருநாதர் தருகின்ற அந்த திருவொளி இந்த ஆன்மாவுக்கு தெவிட்டே ஏற்படுத்தக்கூடாது. தெவிட்டு ஏற்படுத்துனா ஒண்ணு நீங்க சரியான சீடரா இருக்கக்கூடாது, இருக்குன்னு அர்த்தம். இல்ல அவர் சரியான உங்க குருநாதரா இருக்கலன்னு அர்த்தம். குருநாதர் எப்படி தப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம தான். அப்போ குருநாதர் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் இந்த ஆன்மாவுக்கு இனிக்கும். குருநாதர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஆன்மாவினுடைய ஆன்மாக்குள்ள போய் செய்யும். அப்ப குருநாதர் நாதத்தை தவிர, குருநாதர் வாயிலே வருகின்ற சொல்லை தவிர இந்த ஆன்மாவுக்கு எல்லாமே இறைச்சலா தோன்றணும், எல்லாமே பேர் இறைச்சலா தோன்றணும். குருநாதர் திருவடி வாக்கிலே வருகின்ற அந்த சொல்லுதான் இந்த ஆன்மா. அந்த வெள்ளை யானைக்கு அது எப்பயுமே அங்க இருக்கு. சுந்தரர் அவரும் எப்பயுமே அங்க இருந்தாரு. நியூ என்ட்ரி யாரு? சேரமான் பெருமான். அதுக்கும் நியூ என்ட்ரி யாரு? அந்த குதிரை. குதிரையினுடைய கால் துகளில இருந்த ஒரு பாக்டீரியா இருந்தாலும் அங்க போயிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். குதிரையினுடைய கால் துகள், நமக்கு தெரிஞ்ச உயிர்கள் இருக்கு, ஒரே நேரத்துல அவன் எத்தனை பேர் கூண்டோட கைலாசம் பண்றான். குதிரையினுடைய கால் துகள்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாக்டீரியாவா இருந்து ஒரு சொல் உயிரா இருந்தா கூட கைலாயத்துக்குள்ள போய் முத்தி அன்னைக்கு அடைஞ்சிருக்கலாம். எத்தனை உயிர்கள் அடைந்ததோ தெரியல. நமக்கு குதிரை தான் முழுமையா தெரியுது. குதிரையினுடைய உடம்புல எத்தனை உயிர்கள் இருந்ததோ என்னென்னமோ பண்ணுதோ. சரி, ஆக குரு உபதேசம் கலரிற்றறிவான் இன்னும் நம்ம நிறைய சிந்திக்க இருக்கிறோம். இன்னும் ஒரு வரி தான் பார்த்திருக்கோம். சீரா திருவடி தென் சிலம்பு சிலம்பொலிக்கு, அந்த ஒரு வரி தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இன்னும் 3 வரிகள் இருக்கு. நாதமாயை நம்ம நீக்கிறதப்போ உங்களுக்கு நாத தத்துவத்துக்குள்ள அங்க போயிடணும். அதுக்காக அடியன் அதை ரொம்ப சிறப்பா செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு சில தடங்கள் இருந்தது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இன்னைக்கு வந்தோம். இருந்தாலும் பெருமாள் இன்னைக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல, அதனால அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப சிறப்பா இதை வழிநடத்திய ராகவன் சுவாமி, பிரேமா அம்மா மற்றும் எல்லா அடியார்களுக்கும் வெடிநாயனுடைய மிகச்சிறந்த அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியார்கள் நாத மாயையை இந்த பாடல்ல நம்ம நீங்க போறோம். 19-20 முடிக்கிறப்போ ட்ரை வாஷ் பண்ணி நல்ல ஒரு நல்ல ட்ரை வாஷ் பண்ணி அயன் பண்ணி நீட்டா அயன் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சா அது அப்படியே அழுக்காகாம இருக்கிற மாதிரி 20வது பாட்டுல நம்ம ஆன்மா முழு சல்லடையில சலிச்ச மாதிரி ஆக போகுது, அந்த அனுபவம் கிடைக்க போகுது என்று சொல்லி அந்த அளவிலே அத்துணை அடியார்கள் திருவடியையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி வணங்கி இந்த திருவாசக சிந்தனையை அடியே நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக சரவணையா அவர்கள் வாழ்த்துப்பார். சிவாகம் பிடிச்சிப்பாங்க. ஐயா இல்லைங்கய்யா. சாமி இல்லையா? சரி, பிரேமா சுவாமி பிரேமா. வான்மையின் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ.
நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக நம்முடைய திருவாசக சிந்தனையினுடைய அந்த வளமானதும் அந்த நிறைவானதும் அடியார்கள் சிந்தனையானதும் செம்மைப்பட்டு கொண்டே இருக்கின்றது குருநாதர் காட்டுகின்ற திருவொளியிலே அப்படிங்கிறத நினைத்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய தினம் அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லி சரியா 5 நிமிடங்கள் தான் வாய்ப்பு. அதுக்குள்ள நம்ம வந்து 2 பேருடைய அம்மா அவர்களை வணக்கம் ஐயா. ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சுவாமி அனிமொழி அம்மா பேசுங்க. அம்மா பேசட்டும் உங்களுக்கு வாய்ப்பு. அனிமொழி அம்மா பேசுங்க. தம்பி வீட்டுக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டோம். சக்கநாதா அத்தனை அடியார்கள் சார்பா அடியன் வந்து அனைத்து அடியார்களையும் நான் வந்து வணங்குகிறேன் ஐயா. அனைத்து அடியார்களையுமே வணங்குகிறேன் ஐயா. சக்கநாதா வெண்மதி ஐயா சுவாமி வெண்மதி ஐயா ஐயா நலமா இருக்கீங்களா ஐயா சுவாமி சொக்கநாதா நல்லா இருப்பீங்க சுவாமி தைரியமா இருங்க சுவாமி சுவாமி பேசுங்க நல்லா இருக்கீங்க பேசுங்க நல்லா இருக்குங்க ஐயான்னு பேசுங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. பேசு மறுபடியும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன். சொக்கநாதா மகிழ்ச்சி சாமி. வெண்மதியா எந்த குறையும் இருக்காது. இன்னும் நிறைய சாதனைகளும் நிறைய விஷயங்களும் நிறை செல்வமும் எல்லாம் உங்களுக்கு வரும் சாமி. வெண்மதின்ற பேருக்கு ஏற்பது போல எங்களுடைய சொக்கநாதரே நீங்க தான். வெண்மதின்றது அவனுக்கு உரிய பேரு தான். அதனால உங்களுக்கு எந்த குறையும் வராது. சிறப்பா இருப்பீங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் செய்த தவம் சுவாமி. அனிமொழி அம்மா சுவாமி உங்களுக்கு அனைத்து அடியார்களையும் நான் வணங்குகிறேன் ஐயா. ரொம்ப ரொம்ப நான் பயந்துட்டேன் ஐயா. எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லை இவ்வளவுதான் விஷயமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு நீங்க எல்லாரும் இது பண்ணதுதாங்க ஐயா. நான் ரொம்ப ரொம்ப நான் வணங்கிக்கிறேன். நீ இன்னமும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம கூட்டு பிரார்த்தனையோட இதுதான் இது ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறது என்னோட இதுதாங்க ஐயா. ரொம்ப வணங்கிக்கிறேன் ஐயா. ஒரு செய்தியடா ஒரு செய்திக்காக சதம் போல காத்திருந்தேன். அம்மா இந்த மாதிரி சொல்லணும், எங்க எல்லா அடியார்களுக்கும் ஒரு பெரிய உரைப்பா இருக்கணும். எங்க பெருமான் வந்து யாரையும் கைவிட மாட்டாலும் திருவாசக சிந்தனை எங்க அடியார் பெருமக்கள் அந்த மிக அடியார் பெருமக்கள் விண்ணப்பம் வச்சா அவன் செஞ்சே காட்டுவான் அப்படின்றதுக்கு மதிலாம்மா அவர்களும் சாட்சி. இதுக்கு மதிலாம்மா அவர்களும் சாட்சி, அனிமொழி அம்மா அவர்களும் சாட்சி, நிறைய அடியார்கள் சாட்சி. நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப நான் ஒரு செகண்டுமே நான் அப்ப வந்து கோவில் வந்து சேவைக்காக தான் போயிருந்தேன். நான் வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ள அலோடு கிடையாது, ஒருத்தர் தான் அலோடு. நான் வேற கோவில்ல சேவைக்காக தான் இருந்தேன். அப்ப ஒவ்வொரு நொடியுமே அந்த அடியார்களை தான் நான் நினைச்சுக்கிட்டேன். நான் அடியார்கள் இருக்காங்க, எனக்கு அடியார்கள் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நினைவு தான் எனக்கு இருந்தது. எல்லாம் அவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு தான் எனக்கு இருந்தது முழுக்க முழுக்க. நான் வீட்டுக்கு வந்த பின்னாடி தம்பி அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தம்பியவே பார்த்தேன். எனக்கு ஒவ்வொரு இதுவும் நியூஸ் அவர் வந்து வீட்டுலதான் எல்லாமே தம்பி பாத்துக்கிட்டாரு. ஃபுல்லா தம்பி அவங்க போன்ல தான் எனக்கு சொன்னாங்களே. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அடியார்கள் எல்லா பாதுகாப்புமே நான் வணங்கிக்கிறேன். ஐயா இது வந்து மறு பிறவியே எடுத்திருக்காரு. அவர் சைவ தொண்டு செய்வதற்கும் அவர் வந்து தன்னுடைய அருளியல்ல வாழ்வியல் எல்லாத்தையும் முன்னேற்றம் செய்வதற்கு ஐயாவை திருப்ப சைவ உலகத்திற்கு நம்ம வரவேற்கலாம். வரவேற்கும் வண்ணமாக நம்ம வந்து மந்திரமாவது நீர் அப்படிங்கிற பாடலையும் பாடலாம். அதே மாதிரி மண்ணில் நல்ல வண்ணமும் பாடலாம். மந்திரமாவது நீர் அடியன் பாடுறேன், மண்ணில் நல்ல வண்ணம் எல்லாரும் சேர்த்து பாடணும். ஓகேவா? மந்திரமா எல்லாரும் திருநீர் எடுத்துக்கலாம். இன்னொரு தடவை ஐயாவுக்கு நம்ம மானசீகமா திருநீர் இடலாம். அடியாருக்கு கையில திருநீர் இருந்தா திருநீர் வச்சுக்கலாம். எல்லாரும் நம்ம வெண்மதி ஐயா வந்து மிகச்சிறப்பாக அவங்க இன்னும் அந்த சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு ஐயா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் நம்ம மானசீகமா திருநீர் அவருக்கும் விடுறோம், நமக்கும் விடுறோம். அதனால நம்ம கிட்ட மந்திரமாவது நீர் படிக்கிறோம். மண்ணில் நல்ல வண்ணம் எல்லாரும் சேர்ந்து ஐயாவுக்கு பாடலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயார்
திருநீரே திரு ஆலவயான் திருநீரே. அம்மா ஐயாவுக்கு திருநீர் இடுங்க. எல்லா அடியாருக்கும் திருநீர் இடுறாங்க. அனிமொழி அம்மா வெண்மதி ஐயாவுக்கு திருநீர் இடுங்க. நாங்க எல்லாரும் இட்ட நீருக்கு அது சமம். எல்லாரும் அவங்க ஐயாவுக்கு திருநீர், ஐயாவுக்கு திருநீர். சொக்கனாதா சொக்கனா எல்லாரும் தண்ணீர் வெள்ளம் பாடலாமா? எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பாடலாம். மண்ணில் சிற்றம்பலம் செல்லையம்பலம் வணங்கிக்கிறேன் ஐயா. சாமி நீ பாருங்களேன், இன்னைக்கு அம்மாவுக்கு பொருளியலும் சரி அருளியலும் சரி சாமி டாப் கியர்ல போட்டு வேண்டுகின்ற அத்தனை பொருளையும் அருளையும் அள்ளித்தர காத்திருக்கிறாரு. நீங்க எல்லா அடியார்களுடைய அந்த அன்பான அந்த திருநீர் பெற்றது பெரும் வாழ்வு சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அனிமொழி அம்மா ஐயாவுக்கு எந்த குறையும் இல்லை. ஐயா நல்லா இருப்பாங்க. ஐயாவுக்கு நாங்க பெருமானுடைய பெரும் வாழ்வு நல்லபடியா சொக்கநாதா. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. நல்லதுங்க சுவாமி, நல்லதுங்க சுவாமி. ஐயா ஓய்வெடுக்க சொல்லுங்க. ஐயா ஓய்வெடுக்க சொல்லுங்க. நீங்களும் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. நல்லதுங்க சுவாமி. வேளமாலம்மா ஒரு வாய்ப்பு. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. ஒரு சந்தேகங்க ஐயா. திருமலை குறும்ப நாய் ஐயா திருமலை குறும்ப நாயனாரு இவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடியே அவர் ஞான திருஷ்டினால தெரிஞ்சுட்டு தலைய பிளந்துட்டு சிவனோட இடத்துக்கு போனாருன்னு சொல்லி ஐயா கிளாஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே திருமலை குறும்ப நாயனார் அங்க போனாங்க இல்லைங்க ஐயா. அவங்கள சிவன் ஏன் இதுக்கு சுந்தரருக்கு முன்னாடி நீங்க எப்படி வந்தீங்கன்ட்டு அவங்களையும் ஒண்ணும் கேட்கல. ஔவையார விநாயகர் தூக்கிட்டு போய் முடிச்சிட்டு அங்க கொண்டு விட்டப்பையும் கேட்கல. இவங்க 4 பேரும் ஒட்டுக்கத்தானங்க ஐயா சிவபெருமான பார்க்க போனாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லுங்க ஐயா. அருமை அருமை அருமை. இது எல்லாமே நம்மளுடைய சும்மா நம்ம போர்ட்ரேட் பண்ணி சிவபெருமான் அவனுக்கு தொடங்குறப்பவே தெரியும். ஆன்மா இங்கதான் வரப்போகுதுன்னு முழுமையாவே தெரியும். அவன் கேட்பது போல நம்முடைய பாவனையை தவிர இது அங்க கேட்கிற சம்பாஷணை எல்லாம் நம்ம திருமுறையில வருதா அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அது அந்த மாதிரி நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சுவைப்பட சொல்றமே தவிர அவன் கேள்வி அவனுக்கு ஆதி அந்தம் நம்ம என்ன ஆக போறோம்னு முழுமையாவே தெரிஞ்சிச்சு. அவன் எங்கேயுமே என்னைக்குமே கேட்க மாட்டான். ஏன் எதுக்கு அவனுடைய விஷயமே அவன் திருவடியில சேர்த்துக்கிறதுக்காக சுவைப்பட பொருள்பட சொல்றதுக்காக சொன்னமே தவிர இதனுடைய அர்த்தம் அதுவாக இல்லை சுவாமி. அதனால இது அவங்க பெருமாள் யாரையுமே கேள்வி கேட்கல, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு உரையாடலா சொன்னோம். அதனால மற்றபடி இங்க பெருமாள் அவன் சேர்த்துக்கிட்டான். உஷாமணி அம்மா நல்லது. உஷாமணி அம்மா சுவாமி அம்மா என்ன சொல்ல வரீங்களா? உஷாமணி அம்மா அம்மா அன்மியூட் பண்ணிருக்காங்க போல, அவங்க மியூட் பண்ணல போல, பண்ணிக்கலாம். சரி. ஆக முக்கியமான செய்தி இன்னும் ஒரே ஒரு அடியவர் இருக்கு. அம்மா வெண்மதி அம்மா அவங்களுடைய உணர்வை சொன்னாங்க. வேலம்மாள் இன்னும் ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. ஒரே ஒரு அடியவர் மட்டும். இன்னைக்கு அம்மா கேட்ட கேள்வி என்னன்னா 4 பேர் போனாங்களே தெரியும். இல்ல இது நீங்க சொன்ன கதை குருநாதருடைய அந்த நாத தத்துவம் நம்ம குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்குறோம் இல்லையா, அந்த நாத தத்துவம் அந்த மாயை எப்படி நீக்கணும்ன்றதை நீங்க எடுத்து சொன்னீங்க. அதனுடைய சிறப்பு அம்மா அது ஏத்துக்கல. அது எல்லாரும் போனாங்களே அப்படின்றத மட்டும் அது விளக்க சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஊமை என்னன்னா அந்த குரு கிட்ட முதல்ல அந்த நம்பியாரூர் கிட்ட யாரு அடியாரா இருந்தாங்கன்னா சேரமான் பெருமான் இருந்தார். சேரமான் பெருமானுக்கு யாரு அடியாரா இருந்தா அந்த குதிரை. அந்த மாதிரி குரு பக்தி வேணும். அந்த குரு பக்திக்கு நீங்க எடுத்து உதாரணம் சொன்னீங்க. அதான் சிறப்பு. இதேதான் இன்னைக்கு ராமநாயா எடுத்து சொன்னாரு. அந்த நாதமாய் இப்ப ராமநாயா நல்ல கருத்து எடுத்து அவரும் அதே தான் சொன்னாரு. நாத தத்துவம் விந்து தத்துவம் நாகமாய உண்மையா ஒரு குருமாதர் வந்து விட்டாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஐயத்திரு ராமர் கதை சொன்னார். ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அந்த கதையில ராவணனுடைய கதையோ ராமருடைய கதையோ லக்ஷ்மணனுடைய கதை. அதான் லக்ஷ்மணன் போயிட்டு ஒரு குரு கிட்ட முதல்ல உபதேசம் வாங்க போனாரா. முதல்ல அவர் குருவா நினைச்சு பாவிக்கல வந்துட்டாரு. 2வது போய் ராமர் சொல்றாரு, நீ போய் குருவாட்ட உபதேசம் வாங்கிட்டு வா, ராவணன்ட்ட போய் பலவிதமான கலையெல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பக்குள்ள லக்ஷ்மணன் போறாரு. போயிட்டு அப்பதான் என்ன பண்றாரு, அவர் ஒரு குருவா நினைச்சு அவரு திருவடியை வணங்கினார். அவர் திருவடியை வணங்கின பிற்பாடுதான்
அவருக்கு அந்த குரு உபதேசம் எல்லாம் கிடைக்குது. அந்த பாயிண்ட் வந்து கூட அவர் என்ன பண்ணாருன்னா ராமர்கிட்ட கேட்கல. ராமர் வந்து இப்ப யாரு குருவு? நம்ம லக்ஷ்மணன் தான் குரு. அந்த லக்ஷ்மண குருகிட்ட ராமர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த வந்து ராவண கீத உபதேசம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அதோட வரலாறு சிறப்பா சொன்னாரு. அது மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்ன கதையும் அவ்வளவு ஒரு பொருத்தமா இருந்தது. உண்மையிலே நல்லா நல்லா தெளிவா புரிஞ்சுது. அதாவது குருநாதர் வந்து வந்த குரு பக்தி எப்படி இருக்கணும், குருநாதருடைய திருவடியை வணங்கணும். அப்புறம் வந்து குரு உபதேசம் வந்து நமக்கு செவி வழியாதான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்கய்யா. அதையும் வந்து அடுத்த செகண்ட் நீங்க வந்து அதையே அதை தொடர்பு படுத்தி அப்படியே குரு உபதேசம் என்பது செவி நாதம் வழியாதான் நமக்கு வந்து வரும். அப்ப குருநாதர் வந்து எந்த விஷயத்த நமக்கு அவருடைய அந்த உபதேசமானது இந்த ஆன்மாவுக்கு செவி வழியாக நாதம் மூலமாக தான் நமக்கு வரும். எப்படி நமக்கு வந்து குருநாதர் நமக்கு அந்த உபதேசத்தை கொடுத்தாதான் அந்த ஆன்மாவுக்கு வந்து விடுதலை கிடைக்கும், அந்த இறைவனோட போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதற்கப்புறம் சேரமான் அந்த நாயனார் பெருமானுடைய இந்த இதுல வந்து சொல்றப்போ ரொம்ப அற்புதமா சொன்ன விஷயம் என்னன்னா, குருநாதருக்கு கிடைச்சிச்சு, குருநாதரா நினைக்கக்கூடிய சுந்தரர் பெருமானுக்கு கைலாய பதவி கிடைச்சிருச்சு. அவரு போன யானை கைலாயத்துல இருந்து வந்த யானை தான் அவரது யானைக்கு போயிடுச்சு. இவர் குரு பக்தி செஞ்சாருன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஆனா ஒண்ணுமே தெரியாம இருக்கிற குதிரைக்கு ஏன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, அந்த குதிரையினுடைய பாஷையில் அதற்கு பஞ்சாட்சர உபதேசம் கிடைத்தது. அது வந்து குருநாதருடைய உபதேசமா அந்த குதிரைக்கு குருநாதரா பஞ்சாட்சர தீட்சை கொடுத்தது கள்ளநற்றில் அறிவார் சேரமான் நாயனார். பஞ்சாட்சர தீட்சை கிடைத்த அடுத்த மாத்திரத்தில் அந்த குதிரைக்கும் மோட்சம் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் சாமி. அதற்கப்புறமா ஒரு விஷயம் சொன்னது வந்து விளையாட்டு அப்படின்னு சொல்லி, திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அதாவது என்னால் ஆகக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது. என்னுடைய வாழ்நாளில் எப்படிப்பட்ட ஏற்றங்கள் அல்லது தாழ்வுகள் வந்தாலும், வெற்றி தோல்விகள் வந்தாலும், நன்மை தீமைகள் வந்தாலும், வெறுப்புகள் வந்தாலும், இன்ப துன்பங்கள் வந்தாலும், இருவினை ஒப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை நிகழ்த்தி இந்த விஷயம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவன் இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்போ இந்த ஆன்மாவுக்கு வந்து உணரப்படுகின்றதோ, கேட்கக்கூடிய ஒளி எல்லாமே இனிமையான மொழியாக குருநாதருடைய மொழி மட்டும்தான் இனிமையான மொழி. பாக்கி எல்லாமே வந்து ஓசை தான். ஓசை என்பதற்கும் மொழி என்பதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. அப்போ எனக்கு குருநாதர் கிட்டேந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நாதமும் எனக்கு வந்து எப்பொழுது தேனாக இனிக்கின்றதோ, எப்பொழுது கருப்பாக இனிக்கின்றதோ, எப்பொழுது எனக்கு கசக்காம இருக்கின்றதோ, அப்பொழுது இந்த ஆன்மாவானது நாத தத்துவத்தை தாண்டி விடும் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப சிறப்பு சுவாமி. சக்கராதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடியன் செய்த தவம் நினைக்கிறேன். இன்றைய தினம் அடியார்களை பார்க்க முடியாம போயிடுமோன்னு அடியன் ஏங்கினேன். ஐயா இன்னைக்கு அந்த வகையில அடியன் செய்த தவமா நினைக்கிறேன். கண்டிப்பா சுவாமி. 11ஆம் திருமுறையில சேரமான் பெருமனுடைய மும்மணி கோவை முடிச்சிட்டு கைலாய உலாதான் இன்னைக்கு படிச்சோம் நாங்க. சுவாமி இதுல முக்கியமா கலாவதியம்மா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். கலாவதியம்மா அது நடந்த நிகழ்வு அடியனுக்கு தெரியவே தெரியாது. அது எனக்கு சுத்தமா அதுல ஒரு துளி கூட தெரியாது. ஆனாலும் எங்கெல்லாம் முடிச்சு போட்டோம், நம்ம எல்லாரும் ஒரே முடிச்சுல இருக்கோம், ஒரே சிங்க்ரனைஸ்டா இருக்கும். அது தாட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய படிக்கிற பாடலா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நேர்கோட்டுல போகுதுன்றப்போ இதை நடத்துகின்ற குருநாதர் திருவடியை நான் என்னன்னு சொல்றேன். எப்படியெல்லாம் எங்கெங்கேயோ எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி வைக்கிற குருநாதர் திருவடி அடியன் சொல்லுகின்றது வார்த்தைகளே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு கலை திருவார் புராணம் படிச்சிருக்கீங்க, ஐயா இதை பத்தி பேசியிருக்காங்க, நம்ம எல்லாரும் இதான் பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு 3 குருக்கள் குருமார்களுடைய இது கிடைச்சிருக்கு. உங்களுடைய குரு தரிசனமும் ஐயா ராகவன் ஐயாவை பிரேமாக்கா 3 பேர் வாயிலாவும் இதை கேட்கிறோம் நாங்க. குருவாலையும் நாங்க இன்னைக்கு சிவத்தை உணர்ந்தாங்க ஐயா. அந்த பாக்கியம் வந்து பெரும் பாக்கியம் ஐயா. 3 குருவோட எனக்கு ஒரு தகுதி இல்லம்மா, நீ என்ன குரு அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. நாங்க உங்க 3 பேராலதாம்மா சிவத்தையே நாங்க உணர்றோம். கடவுளையே நாங்க உணர்றது உங்க 3 பேராலதான். ஆமா உண்மை நான் சொல்லிக்கிறேன். நாங்கெல்லாம் வந்து பிம்பம் தான், அதாவது குருநாதருடைய பிம்பம் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் சாங் பார்த்திருப்பீங்க எல்லாரும். அதுல வந்து 3Dல
ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த அம்மாவை. அது அந்த ஐஸ்வர்யா ராய் வரப்ப பாத்தீங்கன்னா 3 லைட் இருக்கும், RGB, ரெட், கிரீன், ப்ளூ, இது 3 கலந்து அது ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து அடியேன், பிரேமாமா, ஐயா, இது 3 பேரும் கலந்து கவரேஜ் வாரம் பிரிச்சிருக்கோம் அப்படின்றப்போ அது ரொம்ப அடிய குருநாதர் தான். குருநாதர் தருகின்ற ஒளி ஒரு கலன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க தானே சொல்லிக்கிறீங்க ஐயா, நம்ம மாதிரி ஆண்மகளுக்கெல்லாம் மாநில சட்டத்தாங்கி தான் வந்து உணர்த்துவாருன்னு. அதை உங்க வழியில நாங்க பாக்குறோம். நீங்க அந்த மாதிரி சட்டத்தாங்கி வந்து எங்களுக்கு உணர்த்துறீங்கன்றத அங்க இருக்காரு குருநாதர். அடியன் அவர் திருவடிக்கு தொண்டு செய்ய வந்த தொண்டன் தான் சாமி. எல்லாரும் திருவடிக்கு தொண்டு செய்ய வந்த தொண்டனேன்னு சொல்லி இந்த அளவுல அத்தனை அந்த உணர்வுகளையும் அடியார்கள் விளையாட்டாக புரிந்து உங்கள் வாழ்க்கையிலே மாயையிலிருந்து நீங்குங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையோடு அடியன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் நம்முடைய ஆரிய தடந்தோள் ஜெகதீஸ்வரியம் அவர்கள், ஆரிய தடந்தோள் ஜெகதீஸ்வரியம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரிரே தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் நடந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். ஹரஹர பார்வதி பதையே, ஹர ராமாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. நாளைக்கு தைப்பூசம், முருகனுக்கு அரோகரா. அரோகரா 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 அரோகரா. முருகருக்கு நாளைக்கு தைப்பூசம். அடியார்கள் எல்லாம் மனத்திலே காவடி சுமந்து எந்தெந்த தலத்துக்கு போக முடியுமோ போய் அவனுக்கு காவடி செலுத்திருங்க. மனமென்ற மயிலை அவனுக்கு, நம்ம மனம்தான் மயிலு, அந்த மனத்தையே காவடியாகி இரு பொருளும் இரு பக்கமும் நல்வினை தீவினை என்ற இரு பொருள் நீ கொடுத்தாலும் அது எனக்கு பரிசு சுவாமி, அது அனைத்தும் உனக்கே தர்றேன், நீ அதையும் விளையாட்டாக ஆடி ஆடி உனக்குள்ளே வந்து தரேன்னு சொல்லி அடியார்கள் மானசீகமாக காவடிகளை தங்களுடைய தோள்களிலே தூக்கி எந்த பதிக்கு செலுத்த முடியுமோ அந்த பதிக்கு செலுத்தி தைப்பூசத்தை மிகச்சிறப்பாக கொண்டாடி மகளுங்க சொல்லி அத்தனை அடியார்களுக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்களை சொல்லி அடியேன் இந்த அமர்வுகளை நிறைவு செய்கிறேன். அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவசிவ நன்றிங்க ஐயா. அடியன் வீட்டுக்கு நாளைக்கு முத்துக்குமார் ஐயா வரன்னு இருக்கிறாரு. குமரன் வர்றாரு, முருகன் வர்றாரு, வச்சு கொண்டாடுங்க சாமி, கொண்டாடுங்க, அவ்வளவுதான். வந்திருக்காரு, அங்க வந்திருக்காருங்களா? ஆமா, நாளைக்கே வரன்னு இருக்கிறாரு. அங்க வந்திருக்காரா? சென்னை வந்திருக்காரா? ஆமாங்க ஆமாங்க. அவர் 4 பேரை பார்க்க வரதான். முதல்ல அடியனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உமாமாவெல்லாம் பார்க்க போறேன்னு சொன்னாரு. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணவே இல்ல. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஐயா சுவாமி ஐயா திருவடிச்சிட்டோம். சரி 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 சரிங்க சார். நாளைக்கு நம்ம குடும்பத்துல வந்து அகவல் தாங்க படிக்க போறோம். காலையில அகவல். நாளைக்கு தைப்பூசம் 108 திருப்புகழ் எல்லா அடியாருமே பாடிட்டு இருக்காங்க ஒரு குரூப்ல. அதுல வாய்ப்பு இருக்குங்க.